வணக்கம். நான் உங்கள் வெங்கடேஷ் கிருஷ்ணமாச்சாரி பேசுகிறேன். அனைவரின் நலனுக்காக ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்பது எனது நீண்ட நாள் ஆசை. நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும், வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கான வழிமுறைகளைப் பற்றி எடுத்துக் கூறும் ஒரு கட்டுரையாக அது இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். என் குலதெய்வத்தின் அருளாலும், என் தாய் தந்தையின் பரிபூரணமான ஆசைகளுடனும், "இவன் தனித்துவமானவன்" என்ற இந்த நூலை எழுதி உங்களுக்காக கொடுத்துள்ளேன். இதில் குறைகள் ஏதேனும் இருந்தால் என்னை மன்னித்து, என் எதிர்கால முன்னேற்றத்திற்காக உங்களின் உயர்வான அறிவுரைகளை என் மின்னஞ்சலுக்கு அனுப்பும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஒருவரின் வெற்றியை தீர்மானிப்பதில் அவர்களின் பன்முகத்தன்மை மற்றும் தனித்தன்மையின் பங்கு அதிகமானது. ஆங்கிலத்தில் வெர்சடாலிட்டி அண்ட் யூனிக்னெஸ் என்று சொல்வார்கள். பன்முகத்தன்மை உடையவர்கள் பல செயல்களை மிக நேர்த்தியாகவும், எளிதாகவும் செய்து முடிக்கும் திறன் படைத்தவர்களாக இருப்பார்கள். பன்முகத்தன்மை கொண்டவர்கள் சூழலுக்கேற்ப தங்களை மாற்றி அமைத்துக் கொள்வார்கள். அந்த குறிப்பிட்ட சூழல் அவர்களின் சேவையை அல்லது பங்களிப்பை எவ்வாறு எதிர்பார்க்கிறதோ அதற்கு தகுந்தாற்போர் அவர்களின் செயல்பாட்டை திறமையை வெளிப்படுத்துவார்கள். எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் கிரிக்கெட் அணியில் உள்ள ஆல்ரவுண்டர் போன்றவர்கள். அவர் அவர்கள் பல செயல்களை ஒரு தனி மனிதனாகவே மிக நேர்த்தியாக செய்யும் வல்லமை உடையவர்களாக இருப்பார்கள். பன்முகத்தன்மை கொண்டவர்கள் ஒரு இடத்தில் இருக்கிறார்கள் அல்லது ஒரு செயலில் ஈடுபடுகிறார்கள் என்றால், பல நபர்களின் மூளையை கொண்டு செய்ய வேண்டிய ஒரு செயலை எந்த கஷ்டமும் இன்றி தனி நபராகவே அது செய்து முடிக்கக்கூடிய திறமை படைத்தவர்களாக இருப்பார்கள். தனித்தன்மை உடையவர்கள் சமுதாயத்தில் உள்ள அனைவரையும் விட வித்தியாசமான குணாதிசயங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள். தனித்தன்மை உடையவர்கள் எப்பொழுதும் தங்களின் செயல்பாடுகளும் யுக்திகளும் மற்றவர்களைக் காட்டிலும் தனித்துவமாகவும் நேர்த்தியாகவும் அமையும்படி பார்த்துக் கொள்வார்கள். இவர்கள் வேறு எவராலும் செய்ய முடியாத கடினமான செயல்களும் துல்லியமாக செய்து முடிப்பார்கள். மற்றவர்களுடன் ஒப்பிடுகையில் தனித்தன்மை உடையவர்கள் அவர்களுக்கு என்று தனித்துவமான ஆசை, விருப்பம் மற்றும் குறிக்கோள் கொண்டிருப்பார்கள். உதாரணத்திற்கு, சிலர் புத்தம் புதிய மோட்டார் பைக்கை வாங்கி அதில் தங்களுக்கு பிடித்தாற்போல் சில மாற்றங்களை செய்து கொள்வார்கள். உதாரணத்துக்கு, சைலன்சரின் வடிவத்தை மாற்றியமைப்பார்கள், ஹேண்ட்பாரின் வடிவத்தை மாற்றியமைப்பார்கள், அவர்களின் இருக்கையின் உயரத்தை மாற்றியமைப்பார்கள், புதிய வர்ணம் அடித்துக் கொள்வார்கள், தாங்கள் விருப்பும்படி பெருமையுடனும் சாலையில் பிரயாணம் செய்வார்கள். சிலர் தங்களின் ஆடைகளை தாங்களே வடிவமைத்து தைத்து அணிந்து கொள்வார்கள். இப்படி அவர்களை பற்றி பல உதாரணங்கள் சொல்லலாம். தனித்தன்மை உடையவர்களுக்கு இதைக் காட்டில் மிகவும் முக்கியமான ஒரு பண்பு உண்டு. அதுதான் அவர்களின் தனித்துவமான அணுகுமுறை. நம் வாழ்க்கை வாழ்வதற்கே அதை நாம் பார்க்கும் விதத்தை பொறுத்தும் அணுகும் முறையை பொறுத்தும் அது இனிமையானதா அல்லது கடினமானதா என்று தீர்மானிக்கப்படுகிறது. தனித்துவம் என்பது யாரிடமும் சேராமல் தனித்து இயங்குவதில்லை. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நேர்மறை எண்ணங்களுடன் அனைவரிடத்திலும் நல்ல பண்புடன் பழகி உறவுகளை பேணி காப்பது மிகவும் அவசியம். அதுவே ஒரு தனித்துவனுக்கு தேவைப்படும் மாண்பு. அந்த உயர் பண்புதான் உங்களின் பன்முகத்தன்மையும் தனித்துவத்தையும் சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டி நீங்கள் யார் என்ற நேர்மறையான அடையாளத்தை உங்களுக்கு தருகிறது. ஆங்கிலத்தில் அதைதான் பாசிட்டிவ் ஐடென்டிட்டி என்று சொல்வார்கள். பல வெற்றியாளர்களை அவர்களின் உயர் பண்புதான் இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டியுள்ளது. உதாரணத்திற்கு, கருணையும் பணிவும் தான் நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ஏ.பி.ஜே. அப்துல் கலாமின் மிகப்பெரிய அடையாளம். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் எம்.எஸ். தோனி அவர்களின் அடையாளம் அவர் மற்றவர்களின் திறமைக்கு கொடுக்கும் மரியாதையும் அவர்களிடத்தில் காட்டும் நம்பிக்கையும் தான். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் சச்சின் டெண்டுல்கரின் அடையாளம் அவருடைய அடக்கம்தான். அவர் எவ்வளவு பெரிய சாதனையாளராக இருந்தாலும் சிறிதும் கர்வமின்றி அனைவரிடத்திலும் சிறந்த மனதுடன் பழகும் அவருடைய உயர்ந்த குணம் பாராட்டுக்குரியது. நம் வாழ்க்கை இனிமையானதாக அமைத்துக்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். இனிமையான வாழ்க்கையை வாழ நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை இந்த புத்தகத்தில் தொகுத்து வழங்கியுள்ளேன். அதை படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவன் தனித்துவமானவன் என்ற புத்தகத்தின் தொகுப்பு இதோ உங்களுக்காக. கோபு என்ற மாணவன் 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறான். அவரது தந்தை ராம் ஒரு தனியார் நிறுவனத்தில் எழுத்தாளராக பணிபுரிந்து வந்தார். அவரது தாய் லதா அவர்களுடைய வீட்டை கவனித்து வந்தார். கோபுவின் தங்கை நித்யா 4ஆம் வகுப்பு படித்து வந்தாள். கோபுவின் அப்பா தினமும் அரசு பேருந்தில் அலுவலகத்துக்கு சென்று வருவார். கோபுவும் அவரது சகோதரி நித்யாவும் பள்ளிக்கு நடந்து செல்வது வழக்கம். அவர்கள் 50 வீடுகள் கொண்ட ஒரு தொகுப்பு குடியிருப்பில் சிறிய சமையலறை மற்றும் ஹால் கொண்ட ஒரு சிறிய வீட்டில் வசித்து வந்தனர். குளிப்பதற்கு அவர்கள் பொதுவான குளியலறையை பயன்படுத்தினர்.
இவ்வாறாக அவர்களின் குடும்பம் ஒரு சராசரி நடுத்தர குடும்பமாக வாடகை வீட்டில் வசித்து வந்தார்கள். ஒரு நாள் காலையில் கோபு கண்விழித்தவுடன் தன் தாயிடம் வந்து இரவில் தான் கண்ட சுவாரஸ்யமான கனவை பற்றி பகிர்ந்து கொண்டான். கோபு அவனுடைய அம்மாவிடம் சொன்னான். அம்மா, அதிகாலையில் நான் ஒரு கனவு கண்டேன் அம்மா என்று சொன்னவுடன் கோபுடைய அம்மா, எங்கே சொல்லு பார்ப்போம், கேட்கிறேன் என்றாள். கோபு சொல்ல ஆரம்பித்தான். நேற்று நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தேன் அம்மா. நான் தூங்கும் பொழுது நான் என்னை மிகவும் வளர்ந்த மனிதனாக பார்த்தேன். எனது தோற்றம் 26, 27 வயதுடைய மனிதனைப் போல் இருந்தது. கனவில் நம் வீடு இப்பொழுது இருந்தது போல் சிறியதாக இல்லை அம்மா. நம்ம வீடு மிகவும் பெரியதாக இருந்தது என்றான். பளிங்குத்தரை போடப்பட்டு இருந்தது. 4 படுக்கையறைகள், பெரிய ஹால், தனியான கழிப்பறைகள் மற்றும் குளியலிடம் இருந்தது. தனி பூஜையறையும் இருந்ததம்மா என்றான். வீட்டு வாசலில் 4 பெரிய கார்கள் நின்று கொண்டிருந்ததம்மா என்று சிரித்தபடியே சொன்னான். அதை கேட்ட அம்மா கோபுவிடம், மேலே சொல்லு பார்ப்போம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறதே அப்படி என்றாள். கோபு சொன்னான், வீடு முழுவதும் குளிர் சாதன பெட்டி பொருத்தப்பட்டிருந்ததம்மா. நாம் அனைவரும் பணக்காரரைப் போல் உடை அணிந்திருந்தோம் என்றான். கோபு சொன்னான், நான் கூட என்று பேச ஆரம்பித்தான். அங்கிருந்து கோபுவின் அப்பா குரல் கேட்டது. கோபுவினுடைய அப்பா அங்கிருந்து கேட்டால், என்ன கோபு, என்னையும் தங்கை நித்யாவையும் விட்டுவிட்டு நீயும் அம்மாவும் ஏதோ தீவிரமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இதோ நானும் நித்யாவும் வந்துவிட்டோம் என்று சொன்னபடியே அப்பா அங்கு வந்து சேர்ந்தார். கோபு சொன்னான், தான் அதிகாலையில் கண்ட கனவை பற்றி அம்மாவிடம் கூறியதை தன் அப்பாவிடமும் எடுத்து சொன்னான். அதற்கு அப்பா சொன்னார், இன்னும் வேற என்னவெல்லாம் கனவில் கண்டாய் கோபு? சுவாரஸ்யமாக இருக்கிறது, சொல்லு பார்ப்போம் என்றார். கோபு சொன்னான், நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் மரியாதைக்குரிய பதவியில் வேலை செய்து கொண்டிருந்தேன் அப்பா. நான் ஒரு பெரிய அதிநவீன காரில் பயணம் செய்து கொண்டிருந்தேன். நான் என் கனவில் கண்ட விஷயங்களை எல்லாம் எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. என்னால் அதை நம்ப முடியவில்லை என்றான். அப்பா சொன்னார், ஏன் அப்படி நம்பிக்கை இல்லாமல் சொல்கிறாய் என்று கேட்டார். அதற்கு கோபு சொன்னான், அப்பா, நான் அவநம்பிக்கையால் அவ்வாறு சொல்லவில்லை. என் சந்தேகத்திற்கு காரணம், தற்பொழுது நாம் மிகச் சிறிய வீட்டில் வசித்து வருகிறோம். பள்ளி கட்டணத்தை செலுத்த முடியாமல் தவித்து வருகிறோம். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நம் வாழ்க்கையில் அத்தகைய மாற்றங்கள் எவ்வாறாக நிகழும், அதுக்கான சாத்தியங்கள் என்ன என்று தான் நான் யோசிக்கிறேன் என்றான் கோபு. அப்பா சிரித்தபடியே சொல்ல ஆரம்பித்தார். நான் எனக்கு தெரிந்த சிலவற்றை உனக்கு சொல்கிறேன். அதிலிருந்து நீ தெளிவு பெற முடியும் என்று நான் நம்புகிறேன் என்றார். கோபுவின் அப்பா மேற்கொண்டு சொல்ல ஆரம்பித்தார். அவர் சொன்னார், மனிதனின் மனம் காற்றை விட வேகமானது. மனிதனின் மனம் எல்லாவற்றையும் விட அதிவேகமாக கருதப்படுகிறது என்றார் கோபுவின் அப்பா. அதை கேட்ட கோபு ஆச்சரியப்பட்டான். எப்படி அப்பா இப்படி சொல்கிறீர்கள் என்றான் கோபு. உடனே கோபுவின் அப்பா சொன்னார், இது எனது கூற்றல்ல. மகாபாரத கதையில் யட்சனுக்கு தர்மராஜன் சொன்ன பதிலை தான் இவ்வாறு உனக்கு கூறுகிறேன் என்றார். நீங்கள் எங்காவது பயணம் செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பயண முறையை பொறுத்து அந்த இடத்தை அடைய சில நிமிடங்கள் அல்லது சில மணி நேரங்கள் ஆகலாம். ஆனால் உங்கள் மனம் ஒரு நொடியில் அந்த இடத்தை அடையும் என்றார். ஒரு மனிதனின் மனம் இருக்கும் இடத்திலிருந்து தான் நிஜத்திலும் செல்ல முடியாத இடத்திற்கு மிக எளிதாக சென்றடையும் வல்லமை படைத்தது. இருக்கும் இடத்திலிருந்தே வெகு தூரத்தில் உள்ள இடத்தையும் அங்குள்ள பொருட்களையும் மற்றும் அங்கு நடக்கும் நிகழ்வுகளையும் காட்சிப்படுத்த முடியும் என்றால் உன்னால் நம்ப முடிகிறதா என்றார் கோபுவின் அப்பா. அதுதான் உண்மை கோபு என்றார். அவ்வளவு ஏன், மனதினால் இதுவரை தான் நிஜத்தில் பார்த்திடாத இடத்தை கூட காட்சிப்படுத்த முடியும் என்றார். மனம் மிகவும் சக்தி வாய்ந்தது. எனவே நம் மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் நாம் விரும்பியதை எளிதாக அடைய முடியும் என்றார். ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 மனங்கள் உண்டு. ஒன்று உள்மனம், அதைத்தான் அகமனம் என்று சொல்வார்கள். மற்றொன்று வெளிமனம், அதை புறமனம் என்றும் சொல்லுவார்கள். ஆங்கிலத்தில் இதை கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்று அழைப்பார்கள். நமது வெளி மற்றும் ஆழ்மனம் மிகவும் நெருக்கமாக ஒன்றோடு ஒன்று கைகோர்த்து வேலை செய்கிறது. நமது ஆழ்மனம் நமது நம்பிக்கைகளையும் மதிப்புமிக்க நிகழ்வுகளையும் சேமித்து வைக்கிறது. நமது நிகழ்வுகளை தீர்மானிக்கிறது. நம்மை சுற்றியுள்ள தகவல்களை கண்காணித்து நினைவுகளாக மனதிற்கு எதை அனுப்ப வேண்டும், பிற்காலத்திற்கு எதை சேமித்து வைக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. நமது அன்றாட நடவடிக்கைகளிலும் விழித்திருக்கும் நேரத்திலும் நாம் நம்முடைய வெளிமனதின் மூலமாக இயக்கப்படுகிறோம். இது நமது உணர்வு, கான்ஷியஸ் மற்றும் விழிப்புணர்வின், அதாவது அவேர்னஸின் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே பிரதிபலிக்கிறது. ஆழ்மனம் உணர்வுகளை, அதாவது ஆழ்மனம் விழிப்புணர்வை கான்ஷியஸ் அவேர்னஸ் என்று சொல்வார்கள்.
உணர்வுள்ள விழிப்புணர்வு நிலைக்கு கீழே உள்ளது. சில நேரங்களில் நம்முடைய மயக்கமனம் என்று அழைக்கப்படும் ஆழ்மனதில் நீங்கள் பல நாட்களாக கடந்து வந்த உங்களின் அனுபவங்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டிருக்கும். அது நீங்கள் எவ்வாறு பிரதிபலிக்கிறீர்கள், ஹவ் யூ ரியாக்ட் என்பதை தீர்மானிக்கிறது. உதாரணத்திற்கு, நீங்கள் ஏன் வெட்கப்படுகிறீர்கள், நீங்கள் ஏன் கோபப்படுகிறீர்கள், நீங்கள் ஏன் கூச்சப்படுகிறீர்கள், நீங்கள் ஏன் தப்பு நடந்து விடுமோ என்று நடந்து அஞ்சுகிறீர்கள், நீங்கள் ஏன் அடுத்தவர்களிடம் அடிமையாம இருக்கிறீர்கள் போன்ற விஷயங்களை நாம் சொல்லலாம். நாம் நமது ஆழ்மனதை மாயை பெட்டி, மேஜிக் பாக்ஸ் என்று அழைக்கலாம். ஆழ்மனம் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் தனக்குள் பதிவு செய்யும் திறன் கொண்டது. இது ஒரு வீடியோ கேமராவை போல எல்லா நிகழ்வுகளையும் பதிவு செய்து தனக்குள் பாதுகாக்க வைத்துக் கொள்ளும். நாம் தொலைக்காட்சி மற்றும் சினிமா திரையில் காணக்கூடிய விஷயங்கள், புத்தகங்கள் மற்றும் செய்தித்தாளில் படித்து தெரிந்து கொள்ளும் விஷயங்கள், நாம் ஒருவருடன் உரையாடும் பொழுது கேட்கக்கூடிய விஷயங்கள் போன்றவற்றை அது சுயமாகவும் சர்வ சாதாரணமாகவும் பதிவு செய்து கொள்ளும். அதன் வெளிப்பாடு தான் சில நேரங்களில் நாம் நம் கனவில் காணும் காட்சிகள். அதன் வெளிப்பாடுதான் சில நேரங்களில் நாம் நம் கனவில் காணும் காட்சிகள். நம்மில் சிலர் சில சந்தர்ப்பங்களில் தற்செயலாக எங்காவது செல்வோம். அதுவும் முதல் முறையாக அங்கு செல்வோம். ஆனால் அந்த இடத்தை நாம் ஏற்கனவே கண்டதாக உணர்வோம். அதற்கு காரணம் நமது ஆழ்மனம். ஆழ்மனம் அது என்றோ எந்த சந்தர்ப்பத்திலோ கண்டு கேட்டு பதிவேற்றிக் கொண்ட நினைவுகளை நினைவுபடுத்தி நம்மை உணரச் செய்யும். சில மனிதர்கள் பல சந்தர்ப்பங்களில் இதை உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். இதை தமிழில் உள்ளுணர்வு என்று அழைக்கிறார்கள். எதிர்காலத்தில் நடக்கப் போகும் விஷயங்களை முன்கூட்டியே உணரக்கூடிய திறன்தான் இன்ட்யூஷன். உங்கள் ஆழ்மனம் அகநிலையானது, சப்ஜெக்டிவ் நேச்சர். ஆழ்மனதில் சுயமாக சிந்திக்கவோ அல்லது நியாயப்படுத்தவோ இயலாது. அது உங்கள் வெளிமனதில் இருந்து பெறும் கட்டளைகளை கீழ்ப்படுகிறது. நமது ஆழ்மனம் ஒரு பறந்து விரிந்த தோட்டம், விளைநிலம் போன்றது. அதில் எதை வளர்க்க வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். அது நம் தேவை மற்றும் விருப்பத்தை பொறுத்து பழச்செடிகளையோ காய்கறி செடிகளையோ மலர் செடிகளையோ நாம் விதைத்தால் அதிலிருந்து பூக்களை, பழங்களை, காய்கறிகளை, பழங்களை நாம் அறுவடை செய்ய முடியும். நாம் மேற்கொள்ளும் பராமரிப்பை பொறுத்து நிலத்தை நாம் பராமரிக்க பொறுத்தும், நிலத்தை நாம் காலியாக வைத்திருந்தாலோ அல்லது முறையாக பராமரிப்பு இல்லாமல் இருந்தாலோ நம்மால் எதையும் அறுவடை செய்ய இயலாது. அதே போன்று நாம் நம்முடைய ஆழ்மனதை சரியாக கவனம் செலுத்தி பராமரிக்க வேண்டும். அதில் தேவையற்ற விஷயங்களை நாம் திணிக்கக்கூடாது. அதில் நல்லதை விதைத்தால் நமக்கு அளவற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றார் கோபுவின் அப்பா. கோபுவின் அப்பா கோபுவை பார்த்து இதிலிருந்து உனக்கு என்ன புரிகிறது என்றார். அதற்கு கோபு சொன்னான், புரிகிறது அப்பா எனக்கு நன்றாக. விளைநிலத்தில் நாம் நமக்கு தேவைப்படும் பழங்கள், மலர்கள், செடிகள் போன்றவற்றை விதைத்தால் அந்த நிலத்தை நன்றாக பராமரித்து வந்தால் நமக்கு தகுந்தப நல்லபடியான விஷயங்களை நாம் அறுவடை செய்ய முடியும். அதே மாதிரி தான் நம்ம மனசை நம்ம எந்த அளவுக்கு நேர்மறையா வைத்து கொண்டிருந்தாக அதிலிருந்து நல்ல விதத்தை அறுவடை செய்யலாம் என்று புரிந்து கொண்டேன் அப்பா என்றான். கோபுவின் அப்பா கோபியை பார்த்து சரியாக சொன்னாய் என்றார். பின்னர் அவர் கூறினார், நீங்கள் வெளியிலிருந்து உங்களுடைய ஆழ்மனதிற்கு வலுவான உண்மை மற்றும் நேர்மறை சிந்தனைகளை தொடர்ந்து கொடுத்து வந்தால் நிச்சயமாக மிக விரைவில் நீங்கள் ஒரு அசாத்திய புத்திசாலியாக, ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சூப்பர் பிரெயின் என்று சொல்வார்கள் இல்லையா, அவ்வாறாக நீங்கள் மாறுவீர்கள். அதன் மூலம் நாம் மக்களின் இதயத்தையும் முழு உலகத்தையும் வெல்ல முடியும். நிச்சயமாக நீங்கள் ஒரு வெற்றியாளராக வர முடியும் என்றார். அதனால் கோபு, உன் கனவு நிச்சயமாக நிறைவேறும். நாம் அனைவரும் நமது வெற்றியை கொண்டாடப் போகிறோம் என்றார். அவ்வாறு நடக்க நாம் சில நல்ல நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். நேர்மறை எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஊக்குவிக்க வேண்டும். 2வது, எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். 3வது, தாழ்வு மனப்பான்மையை தவிர்க்க வேண்டும். 4வது, தேவையற்ற பயத்தை தவிர்க்க வேண்டும். 5வது, கோபத்தை தவிர்க்க வேண்டும். 6, நம் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க உடல் பயிற்சி செய்ய வேண்டும். 7, நம் மனதை அமைதியாகவும் வலுவாகவும் வைத்திருக்க தியானம் செய்ய வேண்டும். மெடிடேஷன் என்று சொல்வார்களே, அந்த மெடிடேஷன் செய்ய வேண்டும். 8, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இயற்கையுடன் சிறிது நேரம் செலவழிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 9, நன்றியுணர்வுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். 10, இரக்க குணத்துடன் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 11, பிறர் மீது பழி போடுவதை தவிர்க்க வேண்டும். 12, பிறர் மீது பொறாமை கொள்வதை தவிர்க்க வேண்டும். 13,
வதந்திகளை ஊக்குவிக்கவோ அல்லது பரப்பவோ கூடாது. 14 சோம்பலை தவிர்க்க வேண்டும். 15 பணிகளை தள்ளி போடும் பழக்கத்தை தவிர்க்க வேண்டும். 16 சமயோஜித்த புத்தியுடன் இருக்க வேண்டும். 17 விடாமுயற்சியுடன் கூடிய மனநிலை இருக்க வேண்டும். மேலே குறிப்பிட்டுள்ள கொள்கைகளை பின்பற்றுவதன் மூலம் நம்மை சுற்றி நேர்மறை அதிர்வலைகளை, ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்று சொல்வார்களே, அதை உருவாக்க முடியும். இந்த கட்டுரையில் நாம் எல்லாவற்றையும் விரிவாக பார்க்க போகிறோம். நேர்மறை அதிர்வுகளை நம்மை நிம்மதியாக உணர வைக்கின்றன. அதே சமயம் எதிர்மறை அதிர்வுகள் நம்மை சந்தேகமான எண்ணங்களையும் கவலையும் பதட்டத்தையும் உருவாக்கும். நம்மை சுற்றி நேர்மறை அதிர்வுகளை வளர்ப்பதன் மூலம் நாம் அபரிவிதமான மகிழ்ச்சிகளையும் வெற்றிகளையும் அறுவடை செய்யலாம். சந்தேகம் தேவையில்லை. இது 100% உண்மை. கோப்பும் அவனுடைய அப்பாவும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அவனுடைய அம்மா தேநீர் கோப்பையுடன் அங்கு வந்தால், அவர்களை பார்த்து டீ குடித்துவிட்டு உங்கள் பேச்சை இன்னும் விறுவிறுப்பாக தொடருங்கள் என்றார்கள். அவர்கள் இருவரும் சிரித்தபடியே டீயை வாங்கி பருகினார்கள். கோபியின் தந்தை தன் பேச்சை தொடங்கினார். நேர்மறை எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஊக்குவிக்க வேண்டும். என்கரேஜ் பாசிட்டிவ் தாட்ஸ். நேர்மறை சிந்தனைகள் என்பது நம் நம்பிக்கையான அணுகுமுறையை பின்பற்றுவது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதில் இருக்கும் நல்ல விஷயங்களை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் முதல் முறையாக எதையாவது பார்ப்பீர்கள் அல்லது புதிய வேலையில் ஈடுபடுகிறீர்கள் என்றால் அதில் நன்மை தீமை இரண்டையும் உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் அதில் கிடைக்கும் நன்மைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கைக்கு சாதகமாக அதை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். வெற்றியாளராக இருக்க நீங்கள் வெற்றி பெற திட்டமிட வேண்டும். வெற்றி பெற தயாராக இருக்க வேண்டும். மேலும் வெற்றியை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். நிலைமை கடினமாக இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதும் சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வெற்றியாளர்களுக்கு அவர்கள் பார்க்கும் அனைத்தும் அவர்களுக்கு வாய்ப்புகளாக தெரியும். தோல்வியாளர்களுக்கு எதை பார்த்தாலும் அவர்களுக்கு பிரச்சனைகளாக தெரியும். சில பிரபலமான மேற்கோள்கள் இதோ. விக்டரி கம்ஸ் ஃப்ரம் ஃபைண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ப்ராப்ளம்ஸ் என்று சன் ட்சூ சொன்னார். பிரச்சனைகளிலிருந்து வாய்ப்புகளை கண்டறிவதன் மூலம் வெற்றி நமதாகும். Innovation is the ability to see change as an opportunity, not a threat என்று ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னார். புதுமை என்பது மாற்றத்தை ஒரு வாய்ப்பாக பார்க்கும் திறன், அச்சுறுத்தலாக அல்ல. Turn your obstacles into opportunities and your problems into possibilities என்று ராய் டி சொன்னார்கள். உங்கள் தடைகளை வாய்ப்புகளாகவும் உங்கள் பிரச்சனைகளை சாத்தியக்கூறுகளாகவும் மாற்றவும் என்று சொன்னார். நமது வாழ்க்கை நமது தன்னம்பிக்கையை சார்ந்துள்ளது. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம் வாழ்க்கையில் எதை இழந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்பிக்கையையும் தைரியத்தையும் இழக்கக்கூடாது. ஒரு துணிச்சலான மானின் சிறு கதையின் மூலம் இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளலாம். ஒரு மலையை ஒட்டி அடர்ந்த காடு இருந்தது. அதற்கருகில் ஒரு நதி இருந்தது. அங்கு சிங்கம், புலி, கரடி, காண்டாமிருகம், யானை, ஓநாய் போன்ற வனவிலங்குகள் பல ஆண்டுகளாக வாழ்ந்து வந்தன. அந்த விலங்குகளிடையே ஒற்றுமையும் நட்பும் இல்லை என்றாலும் அவர்களுக்குள் ஒரு விஷயத்தில் ஒரே மாதிரியாக இருந்தார்கள். அதுதான் அவர்கள் தங்கள் காட்டுக்குள் அந்நியர்களை அனுமதிக்க தயாராக இல்லை என்ற அவருடைய மனப்பாங்கு. ஒரு நாள் ஆற்று வெள்ளத்தில் ஒரு மான் அடித்து வரப்பட்டது. அது எப்படியோ போராடி ஆற்றை கடந்து காட்டுப்பகுதியை அடைந்தது. மானால் பசியை அடக்க முடியவில்லை. மான் மற்ற காட்டு விலங்கிடம் சென்று தனக்கு உணவு வழங்கும்படி கேட்டது. அதை கேட்டு மற்ற விலங்குகள் மானை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தன. ஏளனமாக பேசின. மற்ற விலங்குகள் மானை பார்த்து, ஏய், நீ ஒரு சிறிய மிருகம், எங்களுடன் சண்டையிட உனக்கு தைரியம் இல்லை, எங்களுடன் வாழ உனக்கு தகுதி இல்லை, இங்கிருந்து போய்விடு என்று கூறின. அதை கேட்டு மான் பயந்து அந்த இடத்தை விட்டு ஓடியது. என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த மான் ஒரு குகைக்குள் சென்று ஓடி ஒளிந்து கொண்டது. அது பல நாட்கள் உணவு மற்றும் தண்ணீர் கிடைக்காமல் மிகவும் தவித்துக் கொண்டிருந்தது. மான் போராடி கொண்டிருந்தாலும் அது தன்னம்பிக்கையை இழக்கவில்லை. அதன் நிலை விரைவில் அதற்கு சாதகமாக மாறும் என்று உறுதியாக நம்பியது. அதன் நம்பிக்கை வீண் போகவில்லை. ஒரு நாள் 4 இளைஞர்கள் அந்த காட்டிற்கு சுற்றி பார்ப்பதற்காகவும் புகைப்படம் எடுப்பதற்காகவும் வந்தார்கள். அவர்கள் தற்செயலாக அந்த மானை கண்டனர். சோர்வாக இருந்த மானை கண்டு மனம் இறங்கி அவர்கள் மானுக்கு உணவு மற்றும் தண்ணீர் வழங்கினர். பல நாட்களாக பட்னிக்கு பிறகு உணவை எடுத்துக்கொண்ட மான் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. அந்த இளைஞர்கள் வேடிக்கையாக பேய் உருவம் கொண்ட முகமூடியை அணிந்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பொழுதுபோக்காக நேரத்தை செலவழித்து மாலையில் காட்டை விட்டு கிளம்பினார்கள். காட்டை விட்டு கிளம்பும் பொழுது விளையாட்டாக மானுக்கு பேய் உருவ முகமூடியை அணிவித்து சென்றனர்.
முகமூடியை அணிந்திருந்த மான் அதை அகற்ற முடியாமல் பயத்தில் குரல் எழுப்பத் தொடங்கியது. காட்டுக்குள் அங்கும் இங்கும் ஓடத் துவங்கியது. இருண்ட நேரத்தில் பேய் முகமூடியுடன் ஒரு விலங்கு இருப்பதைக் கண்டு காட்டிலுள்ள மற்ற விலங்குகள் பயந்து நடுங்கின. அனைத்து விலங்குகளும் சிங்கத்திடம் சென்று காட்டில் தாங்கள் கண்ட அச்சுறுத்தும் விலங்கைப் பற்றி பதற்றத்துடன் தெரிவித்தன. மேலும் அவர்கள் சிங்கத்திடம் தாங்கள் ஒரு விலங்கை பார்த்ததாகவும், அது ஒரு வித்தியாசமான முகத்தை இதற்கு முன் பார்த்ததில்லை என்றும், அந்த குரல் உரத்த குரல் பயமாக இருப்பதாகவும் சொன்னார்கள். அதைக் கேட்டு சிங்கம் குகையிலிருந்து வெளியே வந்து காட்டுக்குள் சென்று அந்த வினோதமான விலங்கை, அதாவது மானை பார்த்தது. விசித்திரமான மிருகத்தை பார்த்ததும் சிங்கம் பயந்து விட்டது. ஆனால் சிங்கத்தின் கௌரவம் அதன் தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்த அனுமதிக்கவில்லை. சிங்கம் மற்ற விலங்குகளை பார்த்து, இந்த காட்டின் ராஜாவான நான் இந்த வினோதமான விலங்கிடம் பேச வேண்டும் என்று சொன்னது. அடுத்த நொடியே அனைத்து விலங்குகளும் அந்த இடத்தை விட்டு சென்றன. சிங்கம் மானிடம் சென்று, தயவு செய்து தன்னை தாக்காதீர்கள் என்றும், தனது ராஜப்பதவியை உங்களுக்கே கொடுத்து விடுகிறேன் என்றும், தயவு செய்து தன்னை கொல்லாதீர்கள் என்று பயத்த குரலுடன் கூறியது. அதை கேட்ட மான் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தது. மான் நினைத்து பார்த்தது, நேற்று வரை சிங்கம் உட்பட அனைத்து விலங்குகளும் தன்னை எவ்வாறாக அச்சுறுத்தியது என்றும், எப்படி தாக்கியது, எவ்வாறெல்லாம் தன்னை அவமானப்படுத்தினார்கள் என்றும் அதை நினைத்து சிரிக்க ஆரம்பித்தது. மான் சிங்கம் மற்றும் பிற விலங்குகளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடிவு செய்தது. மான் சிங்கத்திற்கு உத்தரவிட்டது. மான் சிங்கத்திடம் சொன்னது, அனைத்து விலங்குகளையும் அழைத்து, இந்த நிமிடத்திலிருந்து நான் தான் இந்த காட்டின் ராஜாவாக இருப்பேன் என்று சொன்னது. மானின் கட்டளைக்கு ஏற்ப சிங்கமும் அனைத்து விலங்குகளையும் அழைத்து அதை மற்றவர்களிடம் கூறியது. அவ்வாறே சிங்கமும் செய்ய, அன்று முதல் அந்த காட்டை மான் ஆட்சி செய்ய ஆரம்பித்தது. ஒருவருடைய நேர்மறை எண்ணங்களும் தைரியமும் தன்னம்பிக்கையும் எப்படி ஒருவரை நெருக்கடியிலிருந்து வெளியே வரவும் சூழ்நிலையை ஆளவும் உதவுகிறது என்பதை இந்த கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். பொறுமைக்கும் நேர்மைக்கும் கிடைத்த பரிசு. ஒரு சிறிய கிராமத்தில் செல்வம் என்ற ஏழை விவசாயி ஒருவர் வசித்து வந்தார். அவருக்கு கமலா என்ற மனைவியும், பிரபு என்ற 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஒருவனும் மகனாக இருந்தனர். செல்வத்திற்கு ஒரு சிறிய விவசாய நிலம் இருந்தது. நிலத்தில் காய்கறிகளை பயிரிட்டு குடும்பத்தை நடத்தி வந்தார். அவரிடம் பெரிய அளவில் நிலம் இல்லாததால் குடும்பத்தை நடத்துவதற்கு எப்போதும் திண்டாடிக் கொண்டிருந்தார். இந்நிலையில் இவரது மகன் பிரபு பள்ளியில் படித்து வந்தார். பள்ளி கட்டணத்தை முறையாக செலுத்த முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டார். குடும்ப வறுமை மற்றும் அந்தஸ்து காரணமாக கிராமத்தில் வசிப்பவர்கள் பிரபுவின் நண்பர்களும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லை. அனைவரும் அவர்களை உதாசீனப்படுத்தினார்கள். கிராம மக்கள் அனைவர்களும் பிரபுவின் குடும்பத்தை எந்த விழாக்களுக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் அழைப்பதில்லை. அவ்வாறு பல ஆண்டுகள் உருண்டோடின. பிரபு தனது பள்ளி படிப்பை முடித்தார். பிரபுவின் நண்பர்கள் அனைவரும் கல்லூரியில் சேர்ந்தனர். ஆனால் வறுமையின் காரணமாக பிரபு தனது படிப்பை நிறுத்திவிட்டு தனது குடும்பத்திற்கு பணம் சம்பாதிக்க முடிவு செய்தார். ஒரு நாள் பிரபு அவரது தந்தை செல்வமும் வியாபார நிமித்தமாக கிராம எல்லையை கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு கார் மரத்தில் மோதியதும் ஒரு மனிதன் காரில் இறங்க முடியாமல் தவிப்பதையும் அவர்கள் பார்த்தனர். உடனே அவர்கள் காரின் அருகே சென்று அந்த நபரை காரிலிருந்து வெளியே வர உதவினர். அந்த நபர் விபத்துக்குள்ளானதால் அவரால் பேச முடியவில்லை. பிரபு அவரது தந்தை செல்வமும் அவருக்கு முதலுதவி செய்தனர். பிறகு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தனர். அவர்கள் ஒரு மாட்டு வண்டியை பயன்படுத்தி அந்த நபரை 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவரை மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் அவர்கள் மருத்துவமனையை விட்டு வெளியே வந்து வழக்கமான அவர்களுடைய வேலைகளை செய்ய தொடங்கினர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பணக்காரரான திரு கிருஷ்ணன் மயக்கம் தெளிந்தவுடன் அங்குள்ள மருத்துவரிடம் தான் அங்கு எவ்வாறு வந்தார் என்று கேட்க, மருத்துவர் அவரிடம் தங்களை பக்கத்து கிராமத்தை சேர்ந்த இருவர் இங்கு அழைத்து வந்ததாக கூறினார். டாக்டர் கூறினார், அந்த 2 கிராமவாசிகள் தான் உங்கள் உயிரை காப்பாற்றினர். அவர்கள் உங்களை சரியான நேரத்தில் இங்கு கொண்டு வந்து சேர்க்கவில்லை என்றால் நீங்கள் இறந்திருப்பீர்கள் என்றார். எனவே நீங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றார். கிருஷ்ணன் அவர்களுடைய பெயரை மருத்துவரிடம் கேட்டார். ஆனால் டாக்டர் அவர்களுடைய பெயர் முகவரி எதுவும் தெரியாது என்றார். அந்த நேரத்தில் ஒரு வார்டுபாய் கிருஷ்ணரிடம் வந்து அந்த 2 நபர்களையும் தனக்கு தெரியும் என்று சொல்லி அவர்களுடைய பெயர் செல்வம் மற்றும் பிரபு என்று கூறினார். கிருஷ்ணர் வார்டுபாயிடம் தான் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டவுடன் தன்னை செல்வம் மற்றும் பிரபு வீட்டிற்கு அழைத்து செல்லும்படி கேட்டுக்கொண்டார். முன்பு உறுதியளித்தபடி வார்டுபாய் செல்வத்தின் வீட்டிற்கு கிருஷ்ணரை அழைத்துச் சென்றார்.
செல்வத்தையும் பிரபுவையும் பார்த்தவுடன் கிருஷ்ணர் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார். செல்வனுடைய ஏழ்மை நிலையைக் கண்டு மிகவும் வருத்தப்பட்டார் திரு கிருஷ்ணன். அவர்களுக்கு உதவி செய்ய முடிவு செய்தார். கிருஷ்ணன் பிரபுவின் பொறியியல் கல்லூரியை கட்டணத்தை செலுத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். பிரபு இன்ஜினியரிங் முடித்தவுடன் அவருடைய ஊர் எல்லையில் சிறிய அளவிலான ஒரு தொழிற்சாலையை தொடங்க பிரபுவுக்கு கிருஷ்ணன் உதவி செய்தார். பிரபுவின் கடினமான உழைப்பு மற்றும் புத்திசாலித்தனம் காரணமாக 5 ஆண்டுகளுக்குள் அவர் தனது தொழிற்சாலையை பெரிய அளவில் உருவாக்கினார். என்ன ஒரு அற்புதமான மாற்றம்! அன்று பிரபு ஏழ்மையாக இருந்தபொழுது அவரை ஏளனம் செய்த அவருடைய 8 பள்ளி தோழர்களும் ஒருவர் பின் ஒருவராக பிரபுவின் நிறுவனத்தில் வேலைக்காக விண்ணப்பம் செய்தார்கள். அவர்களது வேலை விண்ணப்பத்தை பார்த்து பிரபு உடனடியாக அவர்களை அழைத்து நல்ல வேலையும் அவருடைய படிப்புக்கு தகுந்த சம்பளமும் கொடுத்து கௌரவித்தார். அந்த சம்பவத்தை பார்த்ததும் நண்பர்கள் அனைவரும் தங்களின் சிறு வயது நடத்தையை நினைத்து மன்னிப்பு கோரினர். பிரபு அவர்களின் கைகளை உறுதியாக பிடித்துக்கொண்டு, நண்பர்களே, உங்களை பற்றி எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நாம் அனைவரும் ஒரே ஊரில் பிறந்து வளர்ந்த உடன்பிறவா சகோதரர்கள். ஆகவே உங்களுடன் ஒன்றாக பணிபுரிவதை நான் பெருமையாக கருதுகிறேன் என்றார் பிரபு. இந்த கதையிலிருந்து நாம் பொறுமையின் முக்கியத்துவத்தையும் பிரதிபலன் பார்க்காமல் செய்யும் உதவியினால் ஏற்படும் நன்மைகளையும் பற்றியும் நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பினால் நம்மை சுற்றி நடக்கும் மோசமான நிகழ்வுகளை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. மற்றவர்களின் தவறான நடத்தையால் நாம் மனச்சோர்வு அடையக்கூடாது. நம் கடமையில் நாம் கவனம் செலுத்தினால் வெற்றி நம்மை தேடி வரும். நாம் நம்முடைய கொள்கை மற்றும் ஒழுக்கத்தை கடைபிடித்தோமானால் நமது வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். அவாய்ட் நெகட்டிவ் தாட்ஸ். ஒருவர் எதிர்மறை எண்ணங்களுடன் வாழ்வது மிகவும் ஆபத்தானது. எதிர்மறை எண்ணங்கள் நம்முள் ஊடுருவி நம் நல்வாழ்வுக்கு தீங்கு விளைவிக்கும். எதிர்மறை எண்ணங்கள் நம்முடைய மன ஆரோக்கியத்திலும் நல்வாழ்விலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். அவற்றை கண்டறிந்து நிவர்த்தி செய்வது நமது ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுவதற்கான ஒரு முக்கியமான நடவடிக்கையாகும். அவநம்பிக்கை என்பது எதிர்மறை எண்ணங்களுடைய தொடக்க புள்ளியாகும். நாம் அவநம்பிக்கையுடன் இருக்கும்பொழுது நம் எண்ணங்கள் அனைத்தும் எதிர்மறை எண்ணங்களால் நிரம்பி வழியும். சிலர் எந்த காரணமும் இல்லாமல் எப்போதும் விரக்தியுடன் பேசுவார்கள். அவர்கள் பயன்படுத்தும் சில பொதுவான எதிர்மறை சொற்களை பார்ப்போம். எண்ணத்தை செஞ்சு எண்ணத்தை கொண்டோம். கடவுள் உழைக்கிற நமக்கும் சோம்பேறியா திரியறவனுக்கும் சமமாக தான் படி அளக்கிறார். எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை. எனக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் ரொம்ப தூரம். நான் எந்த செய்தாலும் எதுவும் எனக்கு வேலைக்காகாது. நான் எல்லாவற்றிலும் துரதிர்ஷ்டசாலி. அனைத்திலும் தோற்றுதான் போவேன். நான் என்ன செயல் செய்தாலும் தோற்கடிக்கப்படுகிறேன். காரணம் தெரியவில்லை என்று புலம்புவார்கள். சிலர் கற்பனையில் எல்லாவற்றையும் உதாரணமாக பெரிதுபடுத்தி பார்ப்பார்கள். உண்மையில் நடக்காத ஒன்றை அவர்கள் நடந்ததாக கற்பனையில் யூகிப்பார்கள். அதை நினைத்து அஞ்சி நடுங்குவார்கள். என்றோ எப்பொழுதோ நடந்த ஒரு சின்ன கசப்பான அனுபவத்தை அவர்கள் அடிக்கடி அசை போடுவார்கள். அந்த சம்பவத்தை பற்றி பலமுறை சிந்திப்பார்கள். அவர்களின் மனம் அந்த சம்பவத்தை மறக்க தயாராக இருக்காது. அதன் விளைவு அவர்களின் மனம் சோர்வடைகிறது. அவர்கள் தூக்கத்தை இழக்கிறார்கள். அவர்கள் சிந்திக்கும் திறனை இழக்கிறார்கள். அவர்களின் உடல் பலகீனமாகிறது. அவர்கள் மற்றவர்களிடம் பேசுவதை தவிர்க்கிறார்கள். அவர்கள் தாங்களே மற்றவர்களிடத்திலிருந்து தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற நியதியை மறக்கிறார்கள். அவர்கள் தங்களின் இனிமையான வாழ்க்கையை இழக்கிறார்கள். கோபுவின் அப்பா கோபுவிடம் அவர்களுக்கு இந்த நிலைமை தேவையா என்று கேட்டார். அதற்கு கோபு, அப்பா, நீங்களே விளக்கமாக கூறுங்களேன் என்றான். சரி கோபு, நான் உனக்கு விரிவாக சொல்கிறேன் என்றார் கோபுவின் அப்பா. உனக்கு சார்லி சாப்ளின் யார் என்று தெரியுமா என்று கேட்டார். உனக்கு அநேகமாக தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் என்றார். அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் உனக்கு சொல்கிறேன் என்றார். சார்லி சாப்ளின் ஒரு பிரபலமான நகைச்சுவை நடிகர் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் 1889 பிறந்தார். சாப்ளின் அவருடைய ஸ்லாப்ஸ்டிக் காமெடி, அவருடைய புத்திசாலித்தனம் மற்றும் அவர் ஏற்று நடித்த லிட்டில் டிராம்ப் கதாபாத்திரத்தின் மூலம் பிரபலமானவர். கிட்டத்தட்ட 90 திரைப்படங்களை தயாரித்து நடித்துள்ளார். அவர் 1977 இறந்தார். சார்லி சாப்ளின் ஒரு நாள் மேடை நாடகம் நடித்துக் கொண்டிருந்தார். அந்த நாடகத்தை காண ஏராளமானவர்கள் அரங்கில் அமர்ந்திருந்தனர். வழக்கம் போல் சாப்ளின் தனது நகைச்சுவை நடிப்பை வெளிப்படுத்தினார். பார்வையாளர்கள் அனைவரும் எழுந்து நின்று சிறிது நேரம் தொடர்ந்து கைத்தட்டினர். எழுந்து நின்று கைத்தட்டுவது என்பது மேற்கிந்திய கலாச்சாரத்தில் பொதுவான வழக்கம். சாப்ளின் தனது முந்தைய நகைச்சுவை உரையாடலை மீண்டும் ஒரு முறை கூறினார். மீண்டும் ஒரு முறை பார்வையாளர்கள் அனைவரும் எழுந்து நின்று சிறிது நேரம் தொடர்ந்து கைத்தட்டினர்.
அதேபோல் சாப்ளின் முன்பு செய்த அந்த நகைச்சுவை காட்சியை 2, 3 முறை திரும்ப திரும்ப நடித்துக் காட்டினார். சாப்ளின் 4வது முறையாக முன்பு செய்த அதே நகைச்சுவை காட்சியை நடித்த பொழுது முன்வரிசையில் இருந்த 2 நபர்கள் மட்டும் எழுந்து நின்று கைத்தட்டினார்கள். அதை பார்த்தும் சாப்ளின் தன் நடிப்பை நிறுத்திவிட்டு மக்களிடம் சொன்னார், அது ஒரு பெரிய நகைச்சுவை காட்சியாக இருந்தாலும் அதே வேடிக்கையும் நகைச்சுவையும் திரும்ப திரும்ப கேட்டு ரசிக்க நீங்கள் தயாராக இல்லை. ஆனால் உங்களுடைய கடந்த கால கசப்பான அனுபவத்தை மறக்காமல் அதை திரும்ப திரும்ப நினைத்து நீங்கள் ஏன் உங்களை குழப்பிக் கொண்டு மனச்சோர்வடைந்த நிலையில் வாழ்கிறீர்கள் என்று தெரியவில்லை என்றார். உங்களுக்கு முன்னால் நடந்த வேடிக்கையை அனுபவிக்க நீங்கள் தயாராக இல்லை. ஆனால் என்றோ நடந்து உங்கள் கடந்த கால கசப்பான அனுபவங்களை நினைத்து நீங்கள் உங்களை மனசோர்வடைய வைப்பது உங்கள் வழக்கமான ஒன்றாகிவிட்டது என்றார். உங்கள் கசப்பான அனுபவங்களை நினைவு கூறுவதில் நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் கடந்த காலத்தின் மீது உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. இனி அதை உங்களால் சரி செய்ய முடியாது. உங்கள் விரும்பியபடி அதை மாற்ற முடியாது. ஆனால் நடந்ததை நினைத்து வருந்துவதை விட்டு மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்றார். திரு சாப்ளின் சொன்னது முற்றிலும் உண்மை. கடந்த காலத்தில் நடந்த கசப்பான அனுபவங்களை சிந்தித்தும் நாம் எதையும் சாதிக்கப் போவதில்லை. அதை நெறிப்படுத்தவும் முடியாது. ஆனால் எதிர்காலம் நம்முடையது. நாம் விரும்பும் வழியில் சரியாக கட்டமைத்துக் கொள்ளலாம். நாம் அடிக்கடி பேசும் வார்த்தைகளையும் பயன்படுத்தும் வார்த்தைகளையும் காதால் கேட்கும் வார்த்தைகளும் ஒரு வலிமை உண்டு. நாம் சில வார்த்தைகளை கேட்கும் பொழுதே அல்லது நாம் பேசும் பொழுதோ ஒரு நேர்மறையான அதிர்வை நாம் நிச்சயமாக உணர முடியும். உதாரணமாக இதோ சில வார்த்தைகள். நல்லது, நான் பாராட்டுகிறேன், நன்றாக முடிந்தது, மகிழ்ச்சி, வெற்றி, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், திருப்தி, நான் நிம்மதியாக இருக்கிறேன், வெற்றி என்றும் எனதே, நான் அளவற்ற சந்தோஷமாக இருக்கிறேன் போன்றவை கேட்கும் போதே நமக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும். அதுவே சில வார்த்தைகளை கேட்டால் பாருங்கள், அவநம்பிக்கையாக இருக்கும். சில வார்த்தைகள் இதோ, எனக்கு நம்பிக்கை இல்லை, தோல்வி நம்மால் முடியாது, வாழ்க்கை மிகவும் வேதனையானது, உலகில் எல்லாரும் ஏமாற்றுகிறார்கள் என்னை, என்னால் வெற்றி பெற முடியாது, என் வாழ்க்கை தோல்விகளால் நிறைந்தது, எனக்கு பயமாக இருக்கிறது போன்ற எதிர்மறை எண்ணங்களை கேட்கும் பொழுது நாம் விரக்தியும் அவநம்பிக்கையாகவும் உணரத் தொடங்குகிறோம். அத்தகைய எதிர்மறை வார்த்தைகளை கேட்பதன் மூலம் அல்லது உச்சரிப்பதன் மூலம் நாம் இருளால் சூழப்பட்டிருப்பது போல் மனம் இறுக்கமாக உணர்கிறோம். இது போன்ற இறுக்கமான சூழல் சில நாட்கள் தொடர்ந்தால் நமக்கே தெரியாமல் நாம் நம்மை இழக்கத் தொடங்கி விடுகிறோம். ஆய்வறிக்கையின்படி மனிதனுக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக 6000 முதல் 70,000 எண்ணங்கள் தோன்றுமாம். மூளை இமேஜிங் ஸ்கேன்களை பயன்படுத்தி, அதாவது ஸ்டடி யூசிங் பிரெயின் இமேஜிங் ஸ்கேன்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். அவ்வாறாக நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் ஒரு நபருக்கு ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக 6.5 எண்ணங்களும் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 6200 எண்ணங்கள் வரை தோன்றுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. மனித மூளை ஒரு நாளைக்கு சுமார் 70,000 எண்ணங்களை செயலாக்குகிறது என்று தி கிளீவர்ட் கிளினிக் கூறுகிறது. மனிதனுக்கு வரக்கூடிய எண்ணங்களில் 75% முதல் 90% வரை திரும்ப திரும்ப, ஆங்கிலத்தில் அதை தான் ரிப்பீட்டிவ் என்று சொல்வார்கள், திரும்ப திரும்ப வரக்கூடியது என்று நம்பப்படுகிறது. அந்த எண்ணங்களில் 80% வரை எதிர்மறையானவை என்று சில ஆய்வறிக்கைகள் கூறுகின்றன. எதிர்மறையான நெகட்டிவ் தாட்ஸ் மற்றும் மீண்டும் மீண்டும் வரும் எண்ணங்கள் நம்முடைய மன ஆரோக்கியத்திலும் நல்வாழ்விலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். அவற்றை கண்டறிந்து நிவர்த்தி செய்வது நமது ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுவதற்கான ஒரு முக்கியமான நடவடிக்கையாகும். எதிர்மறை மனப்பான்மையிலிருந்து வெளிவர நாம் சில நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இந்த புத்தகத்தின் பிற்பகுதியில் அந்த நடைமுறைகளை விவரமாக நாம் பார்க்க இருக்கிறோம். செயலற்ற மனம், அதாவது ஆங்கிலத்தில் ஐடியல் மைண்ட் அல்லது பாசிவ் மைண்ட் என்று சொல்வார்கள், எதிர்மறையாக சிந்திக்க துவங்கிவிடும். நம் மனம் செயலற்று இருக்கும் பொழுது அது எதிர்மறையாக சிந்திக்க துவங்கிவிடும். ஏனென்றால் மனதை மீட்டமைக்க, ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இல்லையா, அந்த மைண்டை ரீசெட் பண்றதுக்கு இடம் கொடுக்கப்படாத பொழுது ஒரு எதிர்மறை எண்ணம் மற்றொரு எதிர்மறை எண்ணத்தை உருவாக்க வழிவகுக்கும். நம் மனம் செயலற்று இருக்கும்போது, ஐடியலாக இருக்கும் பொழுது எதிர்மறையாக யோசிக்க துவங்கிவிடும். அதை மைண்டை ரீசெட் பண்ணாம நம்ம அப்படியே கண்டினியூ செய்து கொண்டே இருந்தால்
அது இன்னொரு எதிர்மறை எண்ணத்தை உருவாக்கிவிடும் என்று சொல்கிறார்கள். மனம் செயலற்று இன்ஆக்டிவாக இருக்கும் பொழுது அது சோர்வடைந்து எதிர்மறையான தன்மையால் நிறைந்திருக்கும். செயலற்ற மனதுடன் இருப்பவர்கள் உறவுகள் மற்றும் வாழ்க்கை சூழல்களில் சிக்கல்களை எதிர்கொள்ளலாம். ஏனெனில் அவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இருக்கக்கூடிய எதிர்மறையான பக்கத்தையே பார்க்க முனைகிறார்கள். தாழ்வு மனப்பான்மையை தவிர்க்க வேண்டும். அவாய்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். எதிர்மறையான சுய கற்பனை, அதாவது செல்ஃப் இமேஜினேஷன் என்று சொல்வோம் இல்லையா, அந்த தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குகிறது. எதிர்மறையான சுய கற்பனை, செல்ஃப் இமேஜினேஷன் என்பது தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குகிறதாம். தாழ்வு மனப்பான்மை அவர்களை சமூக ரீதியாக தனிமைப்படுத்தும். ஏனெனில் அவர்கள் மற்றவர்களுடன் தங்களை ஒப்பிட்டு தாங்கள் சமமாக இல்லை என்று அவர்களே தங்களை சிறுமைப்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் ஒரு இலக்கை நோக்கி செல்லும் பொழுது அவர்கள் விரக்தியாகவும் தங்களால் முடியாது என்ற நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் உணர்வார்கள். தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களுக்கு அனைத்திலும் சந்தேகம்தான். அவர்கள் தங்கள் மேலேயே அவர்களுக்கு நம்பிக்கை இருக்காது. அதனால் அவர்கள் எப்பொழுதும் சமூகத்திலிருந்து தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வார்கள். தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் எப்பொழுதும் தங்களை தாங்களே தாழ்வாக விமர்சித்துக் கொள்வார்கள். அவர்கள் தாம் செய்யும் அனைத்து விஷயங்களிலும் அது தாங்கள் செய்யும் விஷயங்கள் அது சரியா தவறா என்பது முடிவெடுக்க முடியாமல் பிறரிடத்தில் கருத்தை அல்லது ஒப்புதலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள். இலக்குகளை அவர்கள் அடைந்தாலும் அல்லது இலக்குகள் நிறைவேற்றப்பட்டாலும் அது போதாது என்ற உணர்வு அவர்களுக்கு மேலோங்கி இருக்கும். அதற்கு காரணம் அவர்களின் தேவையற்ற பயமே. தேவையற்ற பயத்தை தவிர்க்க வேண்டும். ஒருவர் தன் மீதான நம்பிக்கையை இழக்கும் தருவாயில் அவர் பயப்பட ஆரம்பிக்கிறார். ஒரு நபர் தான் ஈடுபட்டிருக்கும் வேலையில் தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற மாய எண்ணத்தினால் பயப்பட ஆரம்பிக்கிறார். அச்சமின்றி பணியை மேற்கொள்ளும் தைரியம் அவர்களுக்கு இல்லை. எங்கே தாம் தோற்று போனால் தங்களை சுற்றி இருக்கும் நபர்களால் கேள்விக்கு ஆளாகுவோமோ, கேலி பேச்சுக்கு ஆளாவோமோ என்ற மனநிலை அவர்களுக்கு அச்சமடைய வைக்கிறது. சிலருக்கு அவர்களின் ஆர்வம் அவர்களை பயப்பட வைக்கின்றது. தாங்கள் மேற்கொள்ளும் பணி எப்பொழுது முடிவடையும் என்றும் எவ்வாறு முடிவடையும் என்றும் தாங்கள் எதிர்பார்க்கும் பலன் கிடைக்குமா என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவர்களை மீண்டும் மீண்டும் அதையே சிந்திக்க வைக்கிறது. அவர்களின் தொடர்ச்சியான அந்த எதிர்பார்க்கக்கூடிய எண்ணம் அவர்களை கவலையடைய செய்கிறது. அதன் வெளிப்பாடு அவர்களுக்கு அச்சம் தொற்றிக்கொள்ளும். சிலர் பரபரப்பான வேலை அழுத்தத்தால் அச்சப்படுகிறார்கள். சிலர் தாங்கள் மேற்கொள்ளும் சில வேலையை அவர்களால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் திறன்பட செய்து முடிக்க முடியுமா என்ற சந்தேகம் எழும்போது அவர்களுக்கு அச்சம் தொற்றிக்கொள்ளும். சிலர் தாம் எந்த வேலை செய்தாலும் அதை முழுமையாகவும் நேர்த்தியாகவும் செய்ய வேண்டும் என்ற குணாதிசயத்துடன் இருப்பார்கள். பர்ஃபெக்ஷனிஸ்ட் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள் அவர்களை. உயர் சாதனையாளர்களை விட பரிபூர்ணவாதிகளுக்கு தோல்வி பயம் அதிகம். ஏனெனில் அவர்கள் எடுத்து செய்யும் வேலைகளில் முடிவை முன்கூட்டியே தீர்மானிக்கிறார்கள். அதற்கு ஒரு அளவுகோலை இலக்கை நிர்ணயிக்கிறார்கள். அவர்கள் முடிவு அவர்களுக்கு சாதகமாகவும் எதிர்பார்த்த அளவிலும் இருக்க வேண்டும் என்றும் ஆவலுடன் முடிவை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் எதிர்பார்த்த பலனை பெறவில்லை என்றால் அவர்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள். கிடைத்த ஏமாற்றம் அவர்களுக்கு கவலையும் பதட்டத்தையும் உருவாக்குகின்றது. அதைதான் ஆங்கிலத்தில் ஆங்ஸைட்டி என்று கூறுவார்கள். பதட்டம் அவர்களின் பயத்தை அதிகப்படுத்துகிறது. இந்த மன அழுத்தத்தையும் அச்சத்தையும் வெல்ல வேண்டும் என்றால் நாம் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகில் எதையும் பரிபூர்ணம் என்று அழைக்க முடியாது. அது உயிரினங்களாக இருந்தாலும் சரி, இல்லை உயிரற்ற பொருட்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். நாம் அதை ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும். எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அவரவர் வளர்ந்த சூழலுக்கேற்ப அவர்களின் செயல்கள் அமையும். அனைவராலும் ஒரே மாதிரியாக செயல்பட முடியாது. நாம் தான் சூழ்நிலைக்கேற்ப மனிதருக்கு ஏற்ப வளைந்து கொடுத்து செல்ல வேண்டும். அடையக்கூடிய இலக்குகளை அமைத்து அதில் வெற்றி பெற உழைத்தோமானால், ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இல்லையா, அச்சீவபிள் அண்ட் ரியலிஸ்டிக் கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அவ்வாறு அடையக்கூடிய இலக்கை நாம் அமைத்துக்கொண்டு அதில் வெற்றி பெற உழைப்போமானால் நமக்கே வெற்றி. இவ்வாறு செய்வதன் மூலம் தேவையற்ற கவலையை தவிர்க்கலாம். நாம் செய்யும் தவறுகளும் அதிலிருந்து கிடைக்கும் ஏமாற்றங்களும் நமக்கு நல்ல படிப்பினை என்ற எண்ணம் இருக்க வேண்டும். திட்டமிட்டபடி விஷயங்கள் நடக்காத பொழுது நாம் நம்மிடமும் பிறரிடமும் மேன்மையாக நடந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சிலர் தாங்கள் கவலையாக இருக்கும் பொழுது தங்களையும் வருத்திக் கொண்டு தங்களை சுற்றி இருக்கும் நபர்களையும் நிம்மதியையும் கெடுப்பார்கள்.
இத்தகைய சூழல்களை அமைதியாக கடந்து செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். கோபத்தை தவிர்க்க வேண்டும். அவாய்ட் ஆங்கர். மனிதன் தான் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றால் அவரின் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கும். அதனால் அதிருப்தி அடைவர். மனிதனுக்கு ஏற்பட்ட அதிருப்தியால் தூண்டப்பட்ட ஒரு தீவிர உணர்ச்சியின் நிலைப்பாடே கோபம் அல்லது ஆத்திரம் அல்லது சீற்றம் என்று சொல்லலாம். ஒருவருக்கு தான் செயலில் எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியவில்லை என்றால் அவரின் மனம் வருத்தம் அடையும். சிலர் அந்த நிலையை கடந்து எரிச்சலுடன் கூடிய மனநிலையை அடைகிறார்கள். அதாவது ஒரு மனிதன் தான் எதிர்பார்த்து நடக்கவில்லை என்றால் அப்செட் ஆகிறார், மனம் வருத்தம் அடைகிறார், அதனால் எரிச்சல் அடைகிறார். அதை தான் ஆங்கிலத்தில் இரிட்டேஷன் என்று சொல்வார்கள். அந்த இரிட்டேஷன் மூடுக்கு சென்று விடுகிறார்கள். சிலர் தான் ஈடுபடும் வேலையில் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றால் அதை பெரிய அவமானம் என்றும் யாரோ வேண்டுமென்றே தங்களை இந்த நிலைமைக்கு தள்ளுகிறார்கள் என்று எண்ணி ஆத்திரம் கொள்வார்கள். கோபத்தினால் விளைந்த கேடு. ஒரு விவசாயி காட்டில் உள்ள தனது வீட்டில் பல மரங்களை வளர்த்து வந்தார். ஒரு மரத்தின் கிளையில் தேனீ கூடு கட்டியிருந்தது. விவசாயி ஒரு வாரம் கழித்து அந்த தேன் கூட்டிலிருந்து தேனை எடுத்து உண்ண திட்டம் தீட்டியிருந்தார். ஒரு நாள் அந்த தேன் கூடு காணாமல் போனது. தேன் கூட்டை காணவில்லை என்ற விவசாயி பரிதவித்தான். கோபமடைந்தவன் தேன் கூட்டை திருடியவனை பழிவாங்க நினைத்தான். விவசாயி தேன் கூடு காணாமல் போனதை குறித்து கடவுளிடம் முறையிட்டான். அப்பொழுது கடவுள் அவன் முன் வந்தார். உனக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்டார். கோபமடைந்த விவசாயி கடவுளிடம், நான் ஆசையாக பாதுகாத்து வந்த தேன்கூட்டை யாரோ திருடிச் சென்றனர். இந்த தேன்கூட்டை திருடியவர் யாராக இருந்தாலும் உடனடியாக இங்கு கொண்டு வந்து தாருங்கள் என்று வேண்டினார். கடவுள் விவசாயியிடம், அந்த தேன்கூட்டை திருடுவரை இங்கு கொண்டு வந்தால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டார். அதற்கு விவசாயி சொன்னார், திருடியது யாராக இருந்தாலும் அவர்களை கொல்வேன் என்றார். கடவுள் சொன்னார், இந்த தேன்கூட்டு உனக்கு வேண்டுமா? நான் அதை உன்னிடம் திரும்பி தருகிறேன். ஆனால் தேன்கூட்டை காணாமல் போனதற்கு யார் காரணம் என்று கேட்காதீர்கள் என்றார். ஆனால் விவசாயி கடவுளின் பேச்சை கேட்கவில்லை. கடவுளே, நான் மிகவும் கோபமாக இருக்கிறேன். தயவு செய்து தேன்கூட்டை திருடனை இங்கு கொண்டு வந்து தாருங்கள். நான் பழிவாங்க வேண்டும் என்றார். அதற்கு கடவுள் சொன்னால், சரி, நீ கேட்கும் வரம் தருகிறேன். ஆனால் நீங்கள் பின்னர் வருத்தப்படக்கூடாது என்றார். நான் உன் தேன்கூட்டை திருடனை இங்கு கொண்டு வந்து உன் கையில் பிடித்து கொடுத்து விடுகிறேன். இந்த விஷயத்திற்காக மீண்டும் ஒரு முறை என்னை அழைக்கக்கூடாது என்றார் கடவுள். விவசாயியும் ஒப்புக்கொண்டார். கடவுள் சொன்னார், இதோ நீ கேட்ட வரம், தேன்கூட்டை திருடனை உன் கையில் பிடித்து கொடுத்து விட்டேன் என்றார் கடவுள். இனி எல்லாம் உன் பொறுப்பு என்று கூறி சற்றென்று கடவுள் அங்கிருந்து மறைந்தார். உடனே அந்த விவசாயி கோபத்துடன் தன் கையை பிடித்துள்ளது யார் என்று பார்த்தால் அது ஒரு கரடி. கரடியை கண்ட விவசாயி, கடவுளை கடவுளை என்று என்னை காப்பாற்றுங்க என்று கதறி அடித்து ஓட்டம் பிடித்தார். கோபத்தினால் வந்த விளைவுகள். நாம் கோபம் கொள்ளும் பொழுது நம் மூளை யோசிக்கும் திறமையை இழக்கும். அது செயலற்று போகும். கோபம் நம்மை நல்ல முடிவுகளுக்கு கொண்டு செல்லாது. மாறாக நம்மை தவறான முடிவுகளை எடுக்க வைத்து நமக்கு தீமை விளைவிக்கும். பழிவாங்க துடிக்கும் மனம் பழிவாங்கும் எண்ணம் நம்மை அழிவுக்கு கொண்டு செல்லும். நாம் மற்றவர்களுக்கு தீங்கு செய்தால் அது நமக்கே தீங்காக திரும்பும். கோபம் மற்றும் மனச்சோர்விலிருந்து வெளிவர சிரிப்பு ஒரு சிறந்த மருந்து என்று நாம் சொல்லலாம். நாம் சிரிக்க மறந்த கதை பார்ப்போமா இங்க? நாம் குழந்தைகளாக இருக்கும்போது சராசரியாக ஒரு நாளைக்கு 400 முறை சிரிக்கிறோம். ஆனால் வளர்ந்த மனிதனாக ஆன பிறகு சராசரியாக 15 முறை மட்டுமே சிரிக்கிறார்கள் என்று ஆராய்ச்சி முடிவு சுட்டிக்காட்டுகிறது. நாம் குழந்தைகளாக இருக்கும்பொழுது எந்த காரணமும் இல்லாமல் எல்லாவற்றிற்கும் சிரிப்போம். அவ்வளவு ஏன், குழந்தைகள் வெறும் சத்தத்திற்கும் சிரிப்பார்கள், கைத்தட்டினாலும் சிரிப்பார்கள், கிடுகிடுப்பை எடுத்து ஆட்டினாலும் சிரிப்பார்கள், வெளிச்சத்தை பார்த்தும் சிரிப்பார்கள். குழந்தைகள் தாங்கள் உணரும் எந்த ஒரு வித்தியாசமான நிகழ்வையும் ரசிப்பார்கள். அதன் வெளிப்பாடுதான் அவர்களின் சிரிப்பு. குழந்தைகளாக நாம் இருந்த பொழுது அப்படி சிரித்து மகிழ்ந்த நாம் பெரியவர்களாக ஆனவுடன் ஏன் நம்மை மன அழுத்தம் என்ற இருட்டு அறையில் போட்டு அடைத்து கொண்டோம்? அந்த அறையை திறக்க விடாமல் பயம் என்ற ஒரு பெரிய பூட்டை போட்டு பூட்டி வைத்துள்ளோம். இது சரியா? இன்னும் சொல்லப்போனால், நாம் சிறு வயதாக இருக்கும் காலத்திலிருந்து நம்முடைய ஆசிரியர் முன் சிரிப்பது மரியாதையற்றது, மேலதிகாரிக்கு முன் சிரிப்பது மரியாதையற்றது, பெரியவர்களுக்கு முன் சிரிப்பது மரியாதையற்றது என்று சொல்லியே வளர்க்கப்பட்டுள்ளோம், அடக்கப்பட்டுள்ளோம். சிரிப்பது என்பது குற்றமில்லை, அது ஒரு கொலை குற்றமில்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். சிரிப்பு என்பது மனிதனுக்கு மட்டும் இறைவன் கொடுத்த வரம். வேறு எந்த உயிரினங்களுக்கும் செய்ய முடியாத செயல்தான் சிரிப்பு. சிரிப்பு மனிதனை ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் வைத்திருக்க உதவுகிறது. நாம் குழந்தைத்தனமாக இருப்பது தவறு. ஆனால்
நம் மனதை ஒரு குழந்தையைப் போல் வைத்திருப்பது மிகவும் சிறந்தது. எப்பொழுதும் நம்மை குழந்தை தன்மையுடன் கூடிய மனநிலையில் வைத்திருப்ப பழக வேண்டும். அது நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். நாம் சிரிக்கும் பொழுது நம் உடலில் எண்டோர்பின்ஸ் என்ற ஹார்மோனை அது தூண்டி வெளியிடுகிறது. அது நம்முடைய இதயம், நுரையீரல், தசைகள் மற்றும் மூளை நன்றாக வேலை செய்யவும், மன அழுத்தமின்றி உணரவும் உதவுகிறது. நகைச்சுவை உணர்வும், சிரிப்பும் மற்றவர்களுடன் நல்ல நல்லிணக்கத்தையும், உறவையும் பேணிக் காக்க உதவுகிறது. நம் உடலையும், மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருப்பது அவசியம். உடல் பயிற்சி என்பது நம் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளவும், தியானம் என்பது நம் மனத அழுத்தத்தை அகற்றுவதற்கும் நாம் அன்றாட பின்பற்ற வேண்டிய ஒன்று. தினமும் உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது பல்வேறு நோய்களுக்கு ஆளாக நேரிடும். எனவே தினமும் தினமும் உணவு உண்பது போல் தினமும் உடற்பயிற்சி செய்வது அவசியம். சரியான ஆரோக்கியம் மற்றும் உடல் தகுதிக்கு உடற்பயிற்சி மிகவும் அவசியம். குறிப்பாக இன்றைய தலைமுறையினர் பின்பற்றும் உணவு முறை, அவர்கள் எடுத்துக்கொள்ளும் நேர காலங்கள், அவர் தப்பி கண்ட வேளைகளில் அவர் உணவு உட்கொள்ளும் வழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். ஆரோக்கியமற்ற உணவை உண்பது ஒரு பக்கம் என்றால், மறுபுறம் பெரும்பாலான மக்கள் அவர்களின் வேலை சுமை மற்றும் அன்றாட வேலை வழக்கம் காரணமாக கண்ட வேளைகளில் அன்டைம்ஸ்ல உணவும் எடுத்துக்கொள்கிறார்கள். இவ்வாறு அனைத்து சவால்களையும் சமாளிக்க வழக்கமான உடல் பயிற்சி செய்வது அவசியம். தற்பொழுதைய வாழ்க்கை சூழலில் ஒரே மாதிரியான வேலை, அதாவது மோனோட்டோனஸ் ஜாப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், மற்றும் அதிகப்படியான வாழ்க்கை அழுத்தம், எக்ஸசிவ் லைஃப் பிரஷர் காரணமாக பெரும்பாலான மக்கள் மனச்சோர்வினால் பாதிக்கப்படுகின்றனர். நம்மில் பெரும்பாலானோர் தேடுவது நம் அன்றாட வாழ்க்கையில் சாந்தம், மன அமைதி, மகிழ்ச்சி, நல்ல உடல்நிலை, அதிக ஆற்றல் கொண்ட மனநிலை, நேர்மறையான சிந்தனை, இவை அனைத்தையும் நாம் நமதாக்கிக் கொண்டு நம்மை சுற்றி உள்ள உறவுகளிடம் நல்ல உறவை பேணி காக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். வழக்கமான தியானம் மூலம் இவை அனைத்தும் சாத்தியமாகும். இயற்கையுடன் ஒன்றி இருப்பது மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். இயற்கையுடன் ஒன்றி இருந்து மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். இயற்கை என்பது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். நாம் இயற்கையுடன் நேரத்தை செலவழிக்கும் பொழுது இயற்கை நமக்கு அமைதி, மகிழ்ச்சி மற்றும் படைப்பாற்றல் போன்ற பல நேர்மறையான உணர்ச்சிகளை உருவாக்கும். ஒரு விஷயத்தில் தீர்க்கமாக கவனம் செலுத்தவும் உதவுகிறது. அதாவது நம்மளுடைய ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் பவரை அதிகப்படுத்த உதவுகிறது. மனநலம் சார்ந்த பிரச்சனைகள், மனச்சோர்வு மற்றும் பதற்றம் ஆகியவற்றை எதிர்கொள்ள இயற்கை ஒரு தீர்வாக இருக்கிறது. இயற்கை சூழல் மனிதனுக்கு அளவிட முடியாத அளவுக்கு பல நன்மைகளை தருகிறது. இயற்கையால் மட்டுமே நம் இதயத்துடன் பேச முடியும். எப்படி என்று கேட்கிறீர்களா? இயற்கை மனிதனுடன் இயற்கை காட்சிகள், பசுமையான தோற்றம் மற்றும் ஆழ்ந்த அமைதி போன்றவற்றின் மூலம் நம்முடன் பேசும் ஆற்றல் கொண்டது. இயற்கைக்கு அதுக்கே உரிய பல குணாதிசயங்கள் உண்டு. அதை நாம் உணர்வு உறுப்புகள் மூலம் மட்டுமே உணர முடியும். ஆம், நல்ல நறுமணம், கேட்க மெல்லிய ஓசை, நம் உடலை உரசிச் செல்லும் மெல்லிய காற்று, பார்த்து ரசிக்க ரம்மியமான காட்சிகள் போன்றவற்றை அனுபவித்து பார்த்தால் தான் உணர முடியும். நமக்கு பிடித்த இசையை தனிமையில் கேட்பது நம் மனதிற்கு நாம் தரும் இதமான சுகம். இசை நம் மனதில் பெரிய அளவில் நேர்மறையான தாக்கத்தை உருவாக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நம்மை நேர்மறையான எண்ணங்களுடன் வைத்திருப்பதில் நம்முடைய 5 புலன்களின் பங்களிப்பு என்ன? பார்ப்போம் இங்கே. மனிதனின் மூளையை ஒழுங்குபடுத்துவதில் மனித உறுப்புகளின் முக்கிய பங்கு வகுக்கின்றது. 5 சென்சிங் ஆர்கன்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா? அந்த மனித உணர்வு திறன் உறுப்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. 5 புலன்களின் ஏற்றத்தாழ்வு, அதாவது ஆங்கிலத்தில் இம்பேலன்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா? அந்த ஏற்றத்தாழ்வு பல வழிகளில் மூளை மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே நமது உணர்வு உறுப்புகளை சீரான நிலையில் வைத்திருப்பது மிகவும் முக்கியம். உணர்திறன் உறுப்புகளில் ஏற்படும் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வையும் நம் மூளையை ஏற்றுக்கொள்ளாது. நம் சென்சிங் ஆர்கன்ஸில் ஏற்படும் இம்பேலன்ஸ் அதை நம் மூளை ஏற்றுக்கொள்ளாது என்கிறார்கள். எடுத்துக்காட்டாக, உயர்த்தர் சுவையான இனிப்பை கொடுத்தாலும் அசுத்தமான மற்றும் துர்நாற்றம் அடிக்கும் சூழலில் அமர்ந்து சாப்பிடுவதற்கு நம் மனம் விரும்பாது. அதுவே நல்ல சூழலில் நல்ல சுவையான உணவை பரிமாறினாலும் அசாதாரணமான ஒளி நம்மை சூழ்ந்தால் அதை நம் மனம் ஏற்காது. என்ன தேவ அமிர்தமாக இருந்தாலும்
சூழல் நன்றாக இருந்தாலும் காற்றோட்டம் இல்லாத ஒரு இறுக்கமான சூழலில் அமர்ந்து உணவு உட்கொள்வதை நாம் மனம் விரும்பாது. ஒரு நேர்மறையான மனதையும் அதிர்வையும் பெற உணர்வுத்திறன் உறுப்புகளை சமநிலையில் வைத்திருப்பது மிக மிக முக்கியம். உணர்வுத்திறன் உறுப்புகளில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வு மற்றும் மன அமைப்பை மீட்டமைக்க கோயில் மற்றும் பிற வழிபாட்டு தலங்களுக்கு செல்வது ஒரு சிறந்த தீர்வாகும். அதாவது நம் மனசுல ஏற்படக்கூடிய இந்த உணர்வு உறுப்புகளின் சென்சிங் ஆர்கன்ஸில் ஏற்படுற இம்பேலன்ஸ், அதை அதனால ஏற்படக்கூடிய நம் மனதோடைய தாக்கத்தை மைண்டை ரீசெட் பண்றதுக்கு ஒரு சரியான தீர்வு கோவில்களுக்கு, ஆலயங்களுக்கு போன்ற சில இடங்களுக்கு செல்வது, இயற்கை சூழலுக்கு செல்வது போன்ற சரியான தீர்வாக அமையும் என்று சொல்கிறார்கள். நன்றியுணர்வுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நிகழக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் நன்றியுள்ளவர்களாக உணர்வதுதான் நன்றியுணர்வு. கிராட்டிடியூட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ஒரு நல்லது நடக்கும் பொழுது அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரியா, அதை பெறுவதற்கு நீங்கள் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உணர்வுதான் நன்றி உணர்வு. ஒருவர் உங்களுக்கு செய்த உதவிக்காக அந்த நபருக்கு உணர்வுபூர்வமாக நீங்கள் தெரிவிக்கும் நன்றி அல்லது கொடுக்கும் பரிசுதான் நன்றியுணர்வு. நன்றியுணர்வு என்பது தொடர்ச்சியான செயல் அல்லது உணர்வு. ஒருவர் பிரதிபலன் பாராது உங்களுக்கு செய்த உதவிக்காக அவரிடம் தொடர்ச்சியாக உங்களுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. இரக்க குணம், ஆங்கிலத்தில் கைண்ட்னஸ் என்று சொல்வார்களே, அந்த இரக்க குணமுடன் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கருணை என்பது ஒருவர் பிறரிடத்தில் மேன்மையாகவும் அக்கறையுடனும் உதவிகரமாகவும் இருப்பது. நாம் அனைவருமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பிறரால் அப்படிப்பட்ட கருணையுடன் நடத்தப்பட்டிருப்போம். அதைக் கண்டு நாம் வெகுவாக உணர்வுபூர்வமாக மகிழ்ந்திருப்போம். ஒருவர் நம் மீது காட்டும் இரக்க குணம் நாம் அவரிடத்தில் நன்றியுணர்வுடன் இருக்க நம்மை தூண்டும். ஒருவருக்கு அவர் செய்த நல்ல செயலுக்காக நாம் அவருக்கு தரும் பாராட்டுகள், அவர்களின் வேலைகளில் அவர்களுக்கு உதவுதல், யாராவது சோர்வாக இருக்கும் பொழுது அவரிடத்தில் சென்று கவலைப்படாதீர்கள், நான் உங்களுக்காக துணையாக இருக்கிறேன் என்று கூறுவது, இது எல்லாம் நாம் தரும் தார்மீக ஆதரவு, மாரல் சப்போர்ட் என்று சொல்வார்கள். இப்படி செய்வதன் மூலம் இரு நபர்களுக்கிடையேயான உறவை மேன்மைப்படுத்தும். கருணை மற்றும் நன்றியுணர்வு ஆகியவற்றின் மூலம் உறவு மேம்படும், வலுப்படும் என்று சொல்கிறார்கள். காய்கறி தந்து உதவிய வியாபாரி நன்றி மறவாத காவல்துறை அதிகாரியாக மாறிய மாணவன். இது ஒரு நடந்த ஒரு சம்பவம். சுமார் 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் போபால்ல நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி நடந்து கொண்டிருக்கிற 2024 வருஷம் நவம்பர் 12ஆம் தேதி அன்றைக்கு ஒரு மேகசின்ல, ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு நிகழ்வை இங்கு உங்களுக்காக நான் பகிர்ந்து கொள்கிறேன். சுமார் 14 ஆண்டுகளுக்கு முன்பு கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது தனக்கு காய்கறி கொடுத்து உதவிய வியாபாரியை காவல்துறை டிஎஸ்பி ஒருவர் தேடிச் சென்று பரிசு கொடுத்து நெகிழ வைத்த சம்பவம் பலரின் மனதை கவர்ந்துள்ளது. அவர் யார், என்ன நடந்தது என்பதை பற்றி இங்கே பார்க்கலாம். நாம் அனைவரும் தினமும் பல 100 பேரை சந்தித்து வருகிறோம். இதில் முகம் தெரியாத சிலருக்கு நாம் உதவி செய்து இருக்கலாம். அதே போல் நம்மை யார் என்று தெரியாமலே இன்னொருவரும் நமக்கு உதவி செய்திருக்கலாம். நிச்சயமாக நமக்கு உதவி அல்லது நம்மிடம் உதவி பெற்ற நபர்களை அடுத்த முறை பார்க்கும் பொழுது நம்மில் பலரும் அவரிடம் நிச்சயம் பேசி நலம் விசாரிப்போம். மத்திய பிரதேஷ் மாநிலம் குவாலியர் பெகாத் டிவிஷனில் டிஎஸ்பியாக பணியாற்றி வருபவர் சந்தோஷ் பட்டேல். இவருக்கு வயது 33. இவர் மத்திய பிரதேசத்தில் பன்னா அருகே உள்ள தேவ்கான் கிராமத்தை சேர்ந்தவர். இவரது தந்தை ஒரு கைவினை கலைஞர். சந்தோஷ் பட்டேலின் குடும்பம் ஏழ்மையானது. மின்சார வசதி இல்லாததால் சந்தோஷ் பட்டேல் தான் பள்ளி படிக்கும் காலத்தில் மண்ணெண்ணெய் விளக்கை பயன்படுத்தி அந்த வெளிச்சத்தில் படிப்பது வழக்கம். அதன் பிறகு 2009-2010 காலகட்டங்களில் போபால் பசாரா டாக்ஸிஸ் ஏரியா அருகே இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்தார். அப்பொழுது சந்தோஷ் பட்டேல் பண கஷ்டத்தில் தவித்தார். அந்த வேளையில் அங்கு காய்கறி வியாபாரம் செய்த சல்மான் கான் என்பவர் அவருக்கு உதவி செய்தார். சந்தோஷ் பட்டேலுக்கு தேவையான காய்கறிகள் கொடுத்து உதவினார். பணம் கொடுக்காவிட்டாலும் கூட அவ்வப்பொழுது காய்கறிகள் கொடுத்தும் சில சமயங்களில் சாப்பிட உணவு வகைகள் கொடுத்தும் உதவினார்.
இதனால் இருவருக்கும் இடையே நல்ல உறவு வந்தது. அதன் பிறகு கல்லூரி படிப்பை முடித்த சந்தோஷ் பட்டேல் தனது சொந்த ஊருக்கு சென்றார். வனத்துறை மற்றும் போலீஸ் துறையில் பணியில் சேர தேர்வு எழுதினார். 2017ஆம் ஆண்டு மத்திய பிரதேச மாநிலம் போலீஸ் தேர்வில் சந்தோஷ் பட்டேல் தேர்ச்சி பெற்றார். தற்போது டிஎஸ்பியாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் தான் தனக்கு உதவி செய்த சல்மான் கானை காண வேண்டும் என்ற சந்தோஷ் பட்டேலுக்கு நீண்ட காலமாக எண்ணம் இருந்தது. போபாலுக்கு பணியிட மாற்றம் செய்தால் அவரை எப்படியாவது பார்த்துவிடலாம் என்று சந்தோஷ் பட்டேல் நினைத்தார். ஆனால் அவருக்கு நினைத்தபடி பணியிட மாற்றம் என்பது கிடைக்கவில்லை. இத்தகைய சூழலில்தான் 4 நாள் பயிற்சிக்காக போபாலுக்கு சந்தோஷ் பட்டேல் சென்றுள்ளார். அந்த வேளையில் அவர் சல்மான் கானை பார்க்க முடிவு செய்துள்ளார். தான் கல்லூரி காலத்தில் சல்மான் கான் கடை வைத்திருந்த இடத்திற்கு சந்தோஷ் பட்டேல் சென்றார். அங்கு சல்மான் கான் இருந்தார். சல்மான் கானை பார்த்து சந்தோஷ் பட்டேல், என்னை ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு சல்மான் கான், நிச்சயமாக இருக்கிறது சார், காய்கறி வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சிரித்தபடியே கூறினாராம். மேலும் இருவரும் பழைய நினைவுகளை மனதில் வர அவர்கள் கட்டி இணைத்து நட்பு பாராட்டினர். இந்த வேளையில் சந்தோஷ் பட்டேல் சல்மான் கானுக்கு இனிப்பு பாக்ஸ் மற்றும் பணம் கொடுத்து உதவினார். முதலில் அதை வாங்க மறுத்த சல்மான் கான் அதன் பிறகு சந்தோஷ் பட்டேல் கட்டாயப்படுத்தி வாங்கிக் கொண்டார். இருவரும் 14 ஆண்டுகள் கழித்து தங்களின் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். ஒருவருக்கு எந்த முகவரியும் அந்தஸ்தும் இல்லாத பொழுதும் உதவிகரம் நீட்டிய காய்கறி வியாபாரியின் இரக்க குணமும், அதேபோல் தான் ஒரு பெரிய பதவிக்கு வந்த பிறகும் நன்றி மறக்காமல் காய்கறி வியாபாரியை கௌரவித்த காவல்துறை அதிகாரி திரு சந்தோஷ் பட்டேலின் நன்றியுணர்வும் பாராட்டுக்குரியது. பிறர் மீது பழி போடுவதை தவிர்க்க வேண்டும். சிலர் தங்கள் மீதுள்ள சொந்த தவறுகள் அல்லது குறைபாடுகளை ஏற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். அவர்கள் மற்றவர்கள் மீது குறை கூற முனைகிறார்கள். அதைதான் மற்றவர்களை குறை கூறுதல் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் பிளேமிங் அதர்ஸ் என்று சொல்வார்கள். தாங்கள் செய்த தவறுக்கு அடுத்தவர் மீது குற்றம் சுமத்துவதை ஆங்கிலத்தில் பாஸ் தி பக் என்று சொல்வார்கள். தமிழில் இதை ஒரு கடினமான பிரச்சனையை தாங்கள் கையாளுவதற்கு பதிலாக வேறு ஒருவருக்கு தள்ளிவிடும் செயல் என்று சொல்வார்கள். தன் தவறை ஏற்காத மனப்பான்மை கொண்ட ஒருவன் வாழ்க்கையில் வெற்றி பெற இயலாது. தவறு செய்வது மனிதனின் இயல்பு. ஆனால் அதை திரித்துக் கொள்வதுதான் சிறந்த பண்பு என்று புரிந்து கொள்ள வேண்டும். பிறர் மீது பொறாமை கொள்வதை தவிர்க்க வேண்டும். தன்னால் விரும்பப்பட்ட ஆனால் அடைய முடியாத ஒரு பொருளை, இலக்கை, பதவி, அந்தஸ்தை அடுத்தவர் அடைந்தால் அதனால் வரும் எதிர்மறை எண்ணம்தான் பொறாமை. தான் பெறாததை, பெற முடியாததை அடுத்தவர் பெற்றால் வரும் விரும்பத்தகாத எண்ணம்தான் பொறாமை. பொறாமைப்படுவது புற்றுநோய் போன்றது. பொறாமை என்று நோய் மெதுவாக நம் மூளைக்குள் ஊடுருவி காலப்போக்கில் நம் குணத்தையும் வளர்ச்சியும் அழித்துவிடும். பொறாமை என்பது ஒழிக்க வேண்டிய நோய். நாம் பொறாமை என்ற எண்ணத்தை நம் மூளைக்குள் ஊடுருவ அனுமதிக்க கூடாது. அதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வதந்திகளை ஊக்குவிக்கவோ அல்லது பரப்பவோ கூடாது. மற்றவர்களை பற்றியும் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் புறம் பேசுவதும், உண்மைக்கு புறம்பாக பேசுவதும், அடுத்தவரை பற்றி மற்றவரிடம் தரம் குறைவாக பேசுவதையும் நாம் ஊக்குவிக்க கூடாது. நாமும் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. ஏன், சிலர் வதந்திகளையும் புரளி பேசுவதும் வாடிக்கையாக கொண்டுள்ளார்கள் என்ற காரணத்தை பல தரவுகள் மற்றும் ஆராய்ச்சி முடிவுகளில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். மக்கள் தங்கள் குழு உறுப்பினர்களுடன், அதாவது ஆங்கிலத்தில் டீம்மேட்ஸ் என்று சொல்லுவார்கள், சகாக்கள் என்று சொல்லுவோம் இல்லையா, அவர்களுடன் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தவும், குழுக்களுடன் தாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கவும், பொழுது கழிப்பதற்காகவும், குழு உறுப்பினர்களுடன் தகவல்களை பரிமாறிக்கொள்ளவாகவும், தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்காகவும் சிலர் வதந்திகளை பரப்புகிறார்கள் என்று கூறப்படுகிறது. மனிதர்களை தவிர வேறு எந்த உயிரினத்துக்கும் வதந்திகளை பரப்பவும், பிறரை குறை கூறுவதிலும், பிறர் மீது பொறாமை கொள்வதிலும் போன்ற தரம் தாழ்ந்த செயல்களில் ஈடுபடுவதில்லை. இதற்கு அதிக உதாரணம் தேவையில்லை. 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்தது. நமக்கு முன்பும் சிறிது காலம் கழித்து பல நாடுகள் சுதந்திரம் பெற்றன. அதில் சில நாடுகள் வறுமை, நிலையற்ற தன்மை மற்றும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன. அவர்களின் இந்த அவல நிலைக்கு காரணம் என்ன? தங்கள் சொந்த மக்கள் மற்றும் வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதை விட வதந்திகள் மற்றும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் மூலம் இந்தியாவை இழிவுபடுத்துவதில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். அதுவே நம் இந்தியா வல்லரசு நாடாக மாறி கல்வி, சுகாதாரம், நாட்டு பாதுகாப்பு, தொழில் முன்னேற்றம் என்று உயர்நிலையை தொட்டுள்ளோம். வெகு விரைவில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடு என்ற அந்தஸ்தை எட்ட உள்ளோம்.
ஆகையால் நம் வாழ்க்கையில் முடிசூட வேண்டும் என்றால் நாம் அடுத்தவர்களின் குறையை இழிவுபடுத்தவோ அல்லது அவர்களுக்கு அவப்பெயர் வருவதற்கான செயல்களை செய்வதற்கு பதிலாக நம் சுய முன்னேற்றத்திற்கான பாதையை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி பெற வேண்டும். சோம்பலை தவிர்க்க வேண்டும். பல தரவுகள் மற்றும் ஆராய்ச்சி முடிவுகளின்படி குறைந்த அளவிலான உந்துதல், ஆங்கிலத்தில் லேக் ஆஃப் மோட்டிவேஷன் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த குறைந்த அளவிலான உந்துதல், ஆர்வம் இன்மை, ஆங்கிலத்தில் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லுவோம், மற்றும் குறைவான தன்னம்பிக்கை ஆகியவற்றால் சோம்பல் ஏற்படும் என்று கூறுகின்றனர். நம் அடிப்படை வேலைகளை நாம் செய்யாமல் நமக்கு வேறு யார் செய்வார்கள்? நம் நம் எண்ணமும் செயலும் ஒரே கோட்டில் இருக்க வேண்டும். நம் எண்ண ஓட்டத்திற்கேற்ப நம் செயலும் செயல் வேகத்திற்கேற்ப நம் எண்ண ஓட்டம் இருந்தால்தான் நம்மால் வெற்றி பெற முடியும். சோம்பேறித்தனம் ஒரு மனிதனை பல இன்னல்களுக்கு ஆளாகும். ஒருவர் உண்மையிலேயே பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் கூட அவருக்கு இருக்கும் சோம்பேறித்தனத்தினால் அவருக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம், பதவி அனைத்தும் இழக்க நேரிடலாம். காலம் தவறி எடுக்கும் முடிவும் காலம் தப்பி செய்யும் செயலும் எந்த விதத்திலும் நமக்கு உதவாது, பிறருக்கும் உதவாது. ஆகவே சோம்பேறித்தனத்தை தவிர்த்து சட்டென்று முடிவெடுக்கும், ஆங்கிலத்தில் குயிக் டெசிஷன் மேக்கிங் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த சட்டென்று முடிவெடுக்கும் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும். விரைவாக செயல்படுத்தவும், இமீடியட் ஆக்ஷன் எடுக்கவும் பழகிக் கொள்ள வேண்டும். அது நம் வாழ்க்கைக்கு நல்லது என்று புரிந்து கொள்ள வேண்டும். பணிகளை தள்ளி போடும் பழக்கத்தை தவிர்க்க வேண்டும். ஆங்கிலத்தில் இதைதான் அவாய்ட் ப்ரொக்ராஸ்டினேஷன் என்று சொல்வார்கள். தள்ளி போடுதல் என்பது கடைசி நிமிடம் வரை அல்லது காலக்கெடுவை கடந்தும் பணிகளை தாமதப்படுத்துவது அல்லது தள்ளி போடுவது ஆகும். இது நேர மேலாண்மை சார்ந்தது மட்டுமல்ல. ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி இந்த பிரச்சனைக்கு ப்ரொக்ராஸ்டினேஷனும் ஒரு காரணம் என்றும் நம் சுய கட்டுப்பாட்டின்மை, லேக் ஆஃப் செல்ஃப் ரெகுலேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா, சுய கட்டுப்பாட்டின்மையும் ஒரு காரணம் என்று சொல்கிறார்கள். அதுதான் நம்மை பகுத்தறிவற்ற முறையில் செயல்பட வைக்கிறது என்று சொல்கிறார்கள். சோம்பேறித்தனம் மற்றும் தள்ளி போடுதல் காரணங்களால் நமக்கு புத்தியும் தகுதியும் இருந்தும் நமக்கு கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைக்காமல் போகலாம். We may lose what we are deserved to get. சமயோஜித புத்தியுடன் இருக்க வேண்டும். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுடன் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் ஒரு கடினமான சூழ்நிலையில் அல்லது அசாதாரண நிலையில் விரைவாகவும் அமைதியாகவும் நல்ல முடிவுகளை எடுக்கும் திறனை கொண்டிருக்க வேண்டும். சமயோஜித புத்தி என்பது உண்மையில் போற்றத்தக்க பண்பு. பலர் இந்த பண்பை நம்முடன் பிறந்தது என்று நம்பினாலும் ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி இந்த பண்பை நாம் முறையான பயிற்சி மற்றும் சுய உந்துதல் மூலமாக கற்றுக்கொள்ள முடியும் என்று நம்பப்படுகிறது. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்ற இந்த நம்மளுடைய திறமையை முறையான பயிற்சிகள் மூலம் அதை வெகுவாக வளர்க்க முடியும் என்று நம்பப்படுகிறது. சிறு வயதில் நாம் கதையாக கேட்டு ரசித்த தென்னாலிராமன், பீர்பால் போன்றவர்கள் எல்லாம் சமயோஜித்த புத்தியை கொண்டு வாழ்க்கையில் சாதித்தவர்கள். சமயோஜித்த புத்தியுடன் கூடிய 3 மீன்களை பற்றிய கதை இதோ. இது மகாபாரதத்தில் பீஷ்ம பிதாமகர் பாண்டவர்களுக்கு சொன்ன தத்துவ கதைகளில் ஒன்று. அதிகமான மேடில்லாத பகுதியில் ஒரு குட்டை இருந்தது. அந்த குட்டையில் ஏராளமான மீன்கள் வசித்து வந்தன. அவைகளுக்குள் 3 மீன்கள் மிகுந்த நட்பாக ஒன்றுடன் ஒன்று நெருங்கி பழகி வந்தன. ஒன்றாக குட்டையில் சுற்றி வந்தன. அதில் ஒரு மீன் முன்னெச்சரிக்கையாக செயல்படும் தன்மை உள்ளது. அடுத்தது சமயத்திற்கு தகுந்தபடி செயல்படும் தன்மை உள்ளது. 3வது மீன் மந்த புத்தியுடன் உள்ள மீன். ஒரு நாள் மீன்பிடிப்பவர்கள் சிலர் அந்த குட்டைக்கு மீன்பிடிப்பதற்காக வந்தார்கள். 4 பக்கத்திலும் குட்டையில் உள்ள தண்ணீர் வடியும்படி வழி செய்தார்கள். குட்டையில் உள்ள தண்ணீர் மெல்ல குறைய தொடங்கியது. அதை பார்த்ததும் 3 மீன்களும் பயந்தன. அப்பொழுது முன்னெச்சரிக்கை உள்ள மீன் வரப்போகும் துன்பத்தை அறிந்து நல்ல முறையில் தடுப்பவன் கஷ்டப்பட மாட்டான். ஆகவே வாருங்கள், நீர் வற்றுவதற்கு முன்னால் நாம் வெளியேறி வேறு இடத்திற்கு போய்விடலாம் என்று சொல்லிற்று. 2வது மீன் நேரம் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம், இப்பொழுது என்ன அவசரம் என்றது. ஆபத்து வரும்போது சமாளித்துக் கொள்ளலாம் என்றது. மந்த புத்தி உள்ள மீனோ, ஆபத்து வரும் என்று எனக்கு தோன்றவில்லை, இங்கேயே வசிக்கலாம் என்றும் ஏன் அவசரப்பட வேண்டும் என்று சொல்லிற்று. அதை கேட்டதும் முன்னெச்சரிக்கை உள்ள மீன் வடியும் தண்ணீர் வழியாக மீன் பிடிப்பவர்களின் கண்ணில் படாமல் வெளியேறி ஆழமான வேறொரு குளத்தை அடைந்தது. குட்டை தண்ணீர் வழிந்து முடிந்தது. மீன் பிடித்தவர்கள் பல வலைகளிலும் மீன்களை பிடிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் குட்டையை கலக்கிய பொழுது பல மீன்கள் அகப்பட்டு கொண்டன.
அவைகளோடு மந்த புத்தி உள்ள மீனும் அகப்பட்டு கொண்டது. அகப்பட்ட மீன்களை அவ்வப்பொழுது கயிற்றில் கோர்ப்பார்கள். அதை பார்த்து சமயத்திற்கு தகுந்தபடி செயல்படும் மீன் மீன் கோர்க்கப்பட்ட மீன் கோர் செயல்படும் மீன் கோர்க்கப்பட்ட மீன்களிடையே தானாகவே புகுந்து அந்த கயிற்றை வாயினால் கவ்வி பிடித்துக் கொண்டது. மீன் பிடிப்பவர்கள் கயிற்றில் கோர்த்த மீன்களோடு கிளம்பிய போது அதுவும் கோர்க்கப்பட்டது போலவே கயிற்றில் தொங்கியது. மீனவர்கள் கயிற்றில் உள்ள மீன்களை வேறு ஒரு ஆழமான குளத்தில் அலம்பினார்கள். அப்பொழுது சமயத்திற்கு தகுந்தபடி செயல்படும் மீன் கயிற்றை விட்டு விலகி குளத்து தண்ணீரில் மறைந்து பிழைத்தது. முன்னெச்சரிக்கை மற்றும் சமயோசித்த புத்தி உள்ளவன் துயரத்திலிருந்து தப்பி சுகமாக வாழ்பவான். மந்த புத்தி உள்ளவன் நிச்சயமாக அழிவான் என்பதை விளக்கும் கதை இது. விடாமுயற்சியுடன் கூடிய மனநிலை ஒருவனுக்கு வேண்டும். நெவர் கிவ் அப் மைண்ட் செட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா? அந்த விடாமுயற்சியுடன் இருக்கக்கூடிய மனநிலை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்ற மனப்பான்மை கொண்டிருப்பவரின் செயலை எவராலும் எந்த நேரத்திலும் தடுத்து நிறுத்த முடியாது. தே ஆர் அன்ஸ்டாப்பபிள். மற்றவர்கள் நிறுத்தினாலும் அவர்கள் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்ற மன உறுதியுடன் இருப்பார்கள். இந்த மன உறுதி மீட்டெழுக்கும் தன்மையுடன், அதாவது ஆங்கிலத்தில் ரெசிலியன்ஸ் என்று சொல்வார்கள், தடைகளை தாண்டி உங்கள் இலக்குகளை அடைய உதவும். பூமியில் பிறந்த அனைவரும் வெற்றி பெறுவதில்லை. விடாமுயற்சி, நோக்கம் மற்றும் அர்ப்பணிப்புடன் தங்கள் இலக்கை தொடர்பவர்களுக்கு மட்டுமே வெற்றி சாத்தியமாகும். இவர்கள் தங்கள் கனவுகளை நிஜமாக மாற்றக்கூடியவர்கள். எந்த முரண்பாடுகள் இருந்தாலும், இடையூறுகள் வந்தாலும் இவர்கள் தங்கள் கனவுகளை கைவிட மாட்டார்கள். ஒரு மனிதன் தனது இலக்கை அடைய உறுதியான குணத்தை கொண்டிருக்க வேண்டும். அதுதான் ஆங்கிலத்தில் டிட்டர்மினேஷன் என்று சொல்வார்கள். செயல்படுத்தி கொண்டுள்ள விஷயங்களில் தவறாக நடக்கும் பொழுது உந்துதல் குறைந்து, அதாவது மோட்டிவேஷன் குறைந்து நம்மளுடைய கவன சிதறல் ஏற்படும் என்று சொல்கிறார்கள். எப்பேற்பட்ட கடினமான சூழல் வந்தாலும் நம்மளுடைய டிட்டர்மினேஷன், உறுதியான குணத்தை எக்காலத்திலும் விட்டு கொடுக்க கூடாது. உங்களுடைய நீண்டகால இவ்வாறாக உங்களுடைய டிட்டர்மினேஷன், ஃபோக்கஸ் எப்பொழுதும் குறையாமல் பார்த்து கொண்டே ஆனால் உங்களுடைய நீண்டகால இலக்கில் கவனம் செலுத்த அது உதவுகிறது. அது சூழ்நிலைக்கேற்ப உங்களின் அணுகுமுறையை மாற்றி அமைக்க வழிவகுக்கிறது. நாம் முன்பே கூறியது போல நம்முடைய அணுகுமுறை மற்றும் எண்ணங்கள் நேர்மறையாக இருந்தால் எங்கும் எதிலும் நமக்கு வெற்றிதான். விட்டு கொடுக்காத உறுதியான மனநிலையால் விளைந்த நற்பண்புகள் பலவற்றை சொல்லலாம். அவற்றில் சில இங்கே பார்க்கலாம். ஜப்பானியர்கள் விடாமுயற்சியும் அவர்களின் எழுச்சியும். 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரின் பொழுது ஜப்பான் நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டது. 2 கொடிய அணுகுண்டுகள் அவர்கள் மீது வீசப்பட்டன. இதன் காரணமாக ஜப்பான் நாடு அதன் மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். அவர்களின் உடல்நிலை மோசமாக பாதிக்கப்பட்டன. அவர்களின் உள்கட்டமைப்பு மற்றும் பொருளாதாரம் மோசமாக பாதிக்கப்பட்டது. ஜப்பான் அந்த நெருக்கடியிலிருந்து மீள முடியாது என்ற அனுமானத்தில் உலகத்தில் உள்ள அனைவரும் இருந்தனர். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்! ஜப்பானியர்கள் அவர்களுடைய கடின உழைப்பை, நேர்த்தியான செயல்கள் மற்றும் விடாமுயற்சியால் சில வருடங்களிலேயே மிகப்பெரிய எழுச்சி கண்டனர். சோனி, டொயோட்டா, மிட்சுபிஷி போன்ற சிறந்த தரம் வாய்ந்த நிறுவனங்களை ஆரம்பித்து உலகம் தர வாய்ந்த பொருள்களை இந்த உலகிற்கு கொடுத்து அனைவரின் பார்வையும் ஜப்பானியர்கள் தங்கள் மீது விழச் செய்தனர். தன் விடாமுயற்சியால் வெற்றி கண்ட சரித்திர நாயகன் ஆப்ரஹாம் லிங்கன். 1861 முதல் 1865 வரை அமெரிக்காவின் 16வது அதிபராக பதவி வகித்தார். 1809ஆம் ஆண்டு ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார். அவருடைய தந்தை மரவேலை செய்யும் ஒரு ஆச்சாரி. ஆபிரகாம் லிங்கன் சிறு வயதில் முதலேயே முற்போக்கு சிந்தனையுடன் இருந்தார். அவர் அடிமை முறைக்கு எதிராக கருத்து தெரிவித்து அதனை ஒழிக்க அயராது பாடுபட்டார். தனது 22வது வயதில் ஒரு அலுவலகத்தில் குமாஸ்தாக வேலைக்கு சேர்ந்தார். பின்னர் கணனுக்கு ஒரு கடையை வாங்கி வியாபாரத்தில் ஈடுபட்டார். அதில் வெற்றி பெற முடியாமல் தோற்று போனார். பிறகு அவர் அஞ்சலகத்தில் அஞ்சல்காரராக பணியாற்றினார். அதன் பிறகு அவர் தாமாகவே படித்து வழக்கறிஞரானார். அவர் ஏழை குடும்பத்தில் பின்னணியில் வந்ததால் அவரால் அரசியலில் அவ்வளவு எளிதாக கால் பதிக்க முடியவில்லை. 1834ஆம் ஆண்டு அவர் தனது 25வது வயதில் முதலாவதாக இல்லினாய்ஸ் மாநில சட்டமன்ற பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அந்த காலகட்டத்தில் அமெரிக்க தேசத்தில் பல்லாயிரக்கணக்கான நீக்ரோக்களை அடிமைகளாக நடத்தும் வழக்கமும் வெள்ளையர் கருப்பர் என்ற பாகுபாடும் மேலோங்கி இருந்தன. தேசத்தை சீரழிக்கும் சூழ்நிலையெல்லாம் தமது தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் லிங்கன் குறிப்பிட்டார். லிங்கனின் இந்த அணுகுமுறை அமெரிக்க மக்களிடம் எழுச்சியை உண்டாக்கியது.
தேர்தல் முடிவில் லிங்கனின் சாதகமாக அமைந்தது. 1860ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று அமெரிக்காவின் 16வது அதிபராக பதவியேற்றார். லிங்கனின் வாழ்க்கை நமக்கு தந்த பாடம் விடாமுயற்சியும் போராடும் குணமும் உறுதியான குணமும், அதாவது டிட்டர்மினேஷனும் இருக்குமேயானால் நாம் வெற்றி பெறுவதற்கு நம் சூழல் ஒரு தடையாகாது என்று எடுத்து காட்டுகிறது. நம் போராடும் குணத்தால் உயிர் பிழைத்து மீண்டு வந்து கிரிக்கெட் அணியில் இடம் பிடித்த நம்மளது விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல் இங்கே. இந்திய கிரிக்கெட் அணியின் விக்கெட் கீப்பர் மற்றும் நட்சத்திர வீரர் ரிஷப் பந்த். இவர் 1997ஆம் ஆண்டு பிறந்தவர். இவர் 2016ஆம் ஆண்டு தனது 19வது வயதில் 19 வயதுக்கு உட்பட்ட கிரிக்கெட் போட்டியில் நேபாள் தேசத்திற்கு எதிராக தன் முதல் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் பங்கெடுத்தார். தான் விளையாட ஆரம்பித்த சில காலகட்டத்திலேயே தன்னுடைய துடிப்பான ஆட்டத்தினால் இந்திய அணியில் நிரந்தர இடம் பிடித்தார். துரதிருஷ்டவசமாக 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ரிஷப் பந்த் ஒரு சாலை விபத்தில் சிக்கி கடுமையாக பாதிக்கப்பட்டார். ஏறத்தாழ 6 மாதங்கள் படுத்த படுக்கையாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர்களும் அவருக்கு நெருக்கமான நண்பர்களும் இனி ரிஷப் பந்தால் கிரிக்கெட் விளையாட இயலாது என்றும் அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கை அந்த விபத்தினால் முடிந்துவிட்டது என்று நினைத்தார்கள். ஆனால் ரிஷப் பந்தின் மன உறுதியால், அசாதாரண உடல் பயிற்சியாலும் சரியாக 16 மாதங்களுக்குள் மீண்டும் பழைய உத்வேகத்துடன் தன் கிரிக்கெட் பயணத்தை வெற்றிகரமாக தொடர்ந்து கொண்டுள்ளார். ரிஷப் பந்தின் இந்த செயலின் மூலம் நாம் ஒருவருடைய மன வலிமையின் முக்கியத்துவத்தை அறியலாம். வலிமையான மனம் படைத்தவரால் எந்த ஒரு கடினமான சூழலையும் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் என்பதற்கு ரிஷப் பந்தின் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு. அவருடைய போராடும் குணம் போற்றுதலுக்குரியது. இவ்வாறு கோபுவின் தந்தை தன் பேச்சை முடித்தார். தந்தையின் பேச்சை கேட்டு கோபுவும் அவருடைய தாயாரும் கோபுவின் தங்கையும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் அனைவரும் ஒரு உற்சாக பானத்தை பருகியது போல் உணர்ந்தனர். தங்களால் வாழ்க்கையில் பெரிதாக சாதிக்க முடியும் என்ற எண்ணம் தோன்றியது. அனைவரும் கோபுவின் அப்பா திரு ராமுவுக்கு நன்றி தெரிவித்தார்கள். கோபுவிற்கு அவரின் எண்ணம் போல் வாழ்க்கை சிறப்பாக அமைந்தது. அவர் நன்கு படித்து முடித்து ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தால் பல வியத்தகு சாதனைகளை படைத்து சீரும் சிறப்புமாக வாழ்ந்தார் என்பது வரலாறு. உங்கள் உத்வேகத்திற்கு சில வெற்றியாளரின் வாழ்க்கை குறிப்புகளை இங்கே கொடுத்துள்ளோம். என் தந்தை திரு கிருஷ்ணமாச்சாரி அவர்களை பற்றி. இந்த மண்ணில் பிறந்த பெரும்பாலான குழந்தைகளை பொறுத்த மட்டில் அவர்களுடைய தந்தை தான் அவர்களுக்கு முதல் சூப்பர் ஹீரோ. அந்த கருத்தில் மிகவும் உடன்பாடுபட்டுள்ளேன் நானும். என் தந்தை திரு கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் தமிழ்நாடு அரசு துறையில் வேலை செய்து ஓய்வு பெற்றவர். அவருடைய சிறு வயதில் தாயை இழந்தாலும் அவரின் தந்தையின் அரவணைப்பில் வளர்ந்தவர். அவர் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தன்னை சுற்றியிருந்த அனைத்து சொந்த பந்தங்களுக்கும் அரவணைத்து சென்றவர். அவர்களுக்கு தன்னால் என்ற அனைத்து பொருள் உதவிகளும் சரீர உதவியும் பலவும் செய்தவர். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் அவர் பதட்டப்பட்டு நான் பார்த்ததில்லை. இக்கட்டான சூழ்நிலைகள் அவரை சூழ்ந்தாலும் சிறிதும் கவலை கொள்ளாமல் அவருடைய இஷ்ட தெய்வமான சக்கரராஜா என்ற கடவுளின் பெயரை உச்சரித்தபடி லாவகமாக அந்த பணியை செய்து முடிப்பார். அவருடைய தயாள குணமும் டேக் இட் ஈஸி என்ற குணத்தையும் நான் நினைத்து பார்க்காத நாளே இல்லை. என் தந்தை இந்த பூ உலகை விட்டு மறைந்தாலும் நான் இந்த புத்தகத்தை எழுத அவருடைய பரிபூரண ஆசிகள் இருக்கும் என்று எனக்கு தெரியும். திரு ஜான் வில்லியம்ஸ் அவர்களை பற்றி. திரு வில்லியம்ஸ் அவர்கள் ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பலராலும் அறியப்பட்ட ஒரு நபர். பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர். அவர் அயராது உழைக்கும் குணம் கொண்டவர். ஒரு பன்னாட்டு நிறுவனத்தை நிறுவி இந்தோ கொரியன் மல்டிநேஷனல் கம்பெனியை கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக அது நிர்வாக இயக்குநராக இருந்து வெற்றிகரமாக அந்த நிறுவனம் இயங்கும் சூழ்நிலையிலும் புதிய தொழில்நுட்பத்தின் மேல் உள்ள ஈர்ப்பினால் தன் பாதுகாப்பு மண்டலத்தை, கம்ஃபோர்ட் ஜோன் என்று சொல்லுவோம் இல்லையா, அதை விட்டு வெளியில் வந்து AWEV என்ற ஒரு நிறுவனத்தை துவக்கி ஒரு இளம் பொறியாளரை போல் துடிப்புடன் அயராது உழைத்து புதிய தொழில்நுட்பத்திற்கேற்ப எலக்ட்ரிக் கார் பேட்டரிஸ், EV பேட்டரிஸ் தயாரிப்புக்கு தேவையான ஆராய்ச்சியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதை வெற்றிகரமாக செய்து முடித்து தன்னை ஒரு பன்முகம் கொண்ட தொழிலதிபராக நிலைநிறுத்தி கொண்டு அந்த நிறுவனத்தை ஒரு சிறந்த ஸ்தாபனமாக உருவெடுக்க செய்துள்ளார். அவருடைய பன்முகத்தன்மையும் வெளிநாடுகளுக்கு இணையான
இந்திய நாட்டின் தரத்தை உயர்த்தி பிடிக்கும் அவரின் குணமும், இளைஞர்களுக்கு சவால் விடும் அவரின் சுறுசுறுப்பு போன்ற குணங்களால் நான் வெகுவாக ஈர்க்கப்பட்டேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிதாக சாதிக்க விரும்பினால், முதல் படியாக உங்கள் ஆறுதல் மண்டலத்தை, அதாவது கம்ஃபோர்ட் ஜோனை தியாகம் செய்ய நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். ஆறுதல் மண்டலத்தை விட்டு வெளிவர மறுத்து அதற்குள்ளேயே வாழ வேண்டும் என்ற உங்களின் மனப்பாங்கு உங்கள் வெற்றிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக திரு ஸ்ரீதர் சம்பத் அவர்களை பற்றி. திரு ஸ்ரீதர் அவர்கள் ஒரு தொழில்முறை பொறியாளர். ஏறத்தாழ 40 வருடங்களுக்கு மேலாக பல பன்னாட்டு நிறுவனங்களில் தலைமை செயல் அதிகாரியாக வேலை செய்து ஓய்வு பெற்றவர். பல பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் தொழில் துவங்க அடித்தளம் இட்டவர். இவர் ஒரு வேலையில் முழுவதுமாக ஈடுபடுவதற்கு முன்னரே அதில் உள்ள அனைத்து நுட்பங்களையும், அதில் ஈடுபட போகும் நபர்களை பற்றும் ஒரு புரிதலையே சேகரித்துக் கொள்வார். ஒரு செயலை துவங்குவதற்கு முன்னர் தான் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கு அதை நன்கு திட்டமிடுவார். தான் சார்ந்த நிறுவனத்தில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு பல திறமையான தலைவர்களை உருவாக்கினார். அவரது சரியான முன்யோஜனைகள் மற்றும் துல்லியமான திட்டமிடல் பல நிறுவனங்களை வேகமாக வளர்ச்சியடையும் நிலையான முடிவுகளை வழங்கவும் உதவியது. பெட்டர் growth அண்ட் சஸ்டைனபிள் ரிசல்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா, அதை கிடைப்பதற்கு உதவியது. இவருடைய பன்முகத்தன்மையும் அவரை சார்ந்தவருக்கு தொழில் நேர்த்தியுடன் சேர்ந்த நேர்மறையான வாழ்க்கை முறையும் கற்றுக் கொடுத்த அவருடைய மாண்பு என்னை வெகுவாக கவர்ந்தது. ஒரு நல்ல தலைவனுக்கு முன் சிந்தனையும் நல்ல திட்டமிடும் திறனும் இருக்க வேண்டும். ஒரு சிறந்த தலைவருக்கு அழகு எதிர்காலத்திற்கு தேவையான திறமையான பல தலைவர்களை உருவாக்க வேண்டும். இதன் மூலம் ஒருவரையே சார்ந்திருக்கும் வழக்கத்தை தவிர்க்க முடியும். டிபெண்டன்சி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா, அவ்வாறாக ஒரு வர்சடைல் டீமை உருவாக்குவேன் ஆனால், பொட்டன்ஷியல் எதிர்கால தேவைக்கான பொட்டன்ஷியல் லீடரை உருவாக்குவேன் ஆனால், அந்த மென் டிபெண்டன்சி என்பது கண்டிப்பாக குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக திரு ராஜா அவர்களை பற்றி. திரு ராஜா 1960ஆம் ஆண்டு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தார். வணிகவியல் மற்றும் எம்காம் பட்ட படிப்பை முடித்து கணக்காளராக தனது வாழ்க்கையை தொடங்கி சில காலங்கள் கழித்து ஒரு முன்னணி புகைப்பட தயாரிப்பு நிறுவனத்தில் தன்னை ஒரு சிறந்த விற்பனை மேலராக தயார் செய்து கொண்டு கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் வெற்றிகரமாக பணியாற்றினார். அவர் தன் வாழ்க்கையில் எதிர்பாராமல் ஏற்பட்ட மாற்றங்களையும் சவால்களாக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர். ஆனால் 2008இல் நிக்கில்ஸ் இன்னோவேட்டிவ் மேனேஜ்மெண்ட் என்ற பயிற்சி அகாடமியை துவங்கினார். அவரின் தனித்துவமான அணுகுமுறையால் அவர் தமிழ்நாடு மற்றும் தென்னிந்தியாவின் பிற பகுதிகளில் உள்ள பல முன்னணி பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் மிகவும் பரிச்சயமான முகமாகவும் முதல் தேர்வாகவும் விளங்குகிறார். அவர் தொடர்ந்து பல தலைவர்களை உருவாக்கி வருகிறார். மாற்றங்கள் மற்றும் சவால்களை பற்றி அவருடைய பார்வை மற்றும் சிந்தனை, மாற்றங்களை விரைவாக எதிர்கொண்டு அதனை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளும் அவருடைய பண்பு என்னை வெகுவாக கவர்ந்தது. மாறிவரும் சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மை தயார் செய்து கொண்டு சவால்களை எதிர்கொள்ளும் மன உறுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். என்னுடன் தோளோடு தோள் நின்று எனக்கு பல நேரங்களில் பல விதங்களில் எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய தோழர்கள் அனைவருக்கும் என்று என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகத்தை படித்த உங்களுக்கு முதலில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவன் தனித்துவமானவன் என்ற இந்த உரையை எழுதிய எனக்கு இதை ரசித்து படித்த உங்களிடம் ஒரு சில விண்ணப்பங்கள். இந்த புத்தகத்தை நீங்கள் படித்தது எனக்கு சந்தோஷம் தருகிறது என்றாலும் கூட, இதிலிருந்து தெரிந்து கொண்ட சூட்சமங்களை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கொண்டால் நான் எல்லையற்ற ஆனந்தம் அடைவேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் பதட்டம் அடைவதை தவிர்த்து விட்டேன் என்று நீங்கள் சொன்னால் எனக்கு மகிழ்ச்சி. எப்பொழுதும் நீங்கள் உங்கள் மனதை நேர்மறையாகவும் ஆற்றலை வளர்க்கக்கூடிய அளவிலும் வைத்துள்ளேன் என்று சொன்னால் எனக்கு மகிழ்ச்சி. குறுகிய மனப்பான்மை மற்றும் தாழ்வு மனப்பான்மையை விடுத்து தேவையற்ற பயத்தையும் எதிர்மறை எண்ணங்களையும் விட்டொழித்து நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறீர்கள் என்று சொன்னால் எனக்கு மகிழ்ச்சி. எக்காரணம் கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் பிறர் மீது பழி போடுவதையோ பொறாமை கொள்வதையோ ஏற்றுக்கொள்ள மாட்டேன், செய்யவும் மாட்டேன் என்ற கொள்கையுடன் வாழ்ந்தால் எனக்கு மகிழ்ச்சி. அடுத்தவர்கள் மீது அன்பும் பரிவும் காட்டி மனித உறவை வளர்த்து அனைவரிடத்திலும் கூடி வாழ்ந்து அதன் மூலம் நீங்கள் ஆனந்தமாய் வாழ்ந்தால் எனக்கு மகிழ்ச்சி. எதையும் முடிக்கும் வல்லமை என்னிடம் உள்ளது என்றும்
நான் சாதிக்கப் பிறந்தவன் என்ற எண்ணத்துடன் உங்கள் செயல்களில் வேகத்தையும் நேர்த்தியும் வெளிப்படுத்தி வாழ்க்கையில் நீங்கள் முடிசூடா மன்னனாக வாழ்ந்தால் எனக்கு மகிழ்ச்சி 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 என்று சொல்லி உங்களிடம் இன்று விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் நலனை விரும்பும் வெங்கடேஷ் கிருஷ்ணமாச்சாரி.